நலம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயதனை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரியே திருபடியும் தண்டையும் கிளம்பும் கிளம்போடு பொறுபடி வேலும் கடம்பும் கடம்புயம் ஆயிரண்டும் மறுபடிவான மதலங்கள் ஆறும் மலர்கண்களும் குருபடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே குருபடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே சிற்றம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி போற்றி கண்ணி புறங்கண்க வடன் பாருந்தனே உமாபதி சிவனார் திருவடிகள் போற்றி போற்றி பொன்னார் திருவடி போற்றி போற்றி சித்தம்பலம் குடிக்கின்ற அடியார் பொன்னார் திருவடி பொன்னார் சித்தடிய மனமே மொழியால் வழங்கப்படுகிறேன். தெய்வீக சித்தாந்த இலக்கிய உள்ளத்தின் சார்பாக மாதந்தோறும் நடைபெற்று வருகின்ற கடை ஞாயிறு வழிபாட்டு இன்றைய தினம் 436வது நிகழ்வு மிகச் சிறப்பாக அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் புயற்பேட்டையிலே வழக்கம் போல நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் நிறைவேறி அருள்குருநாதருடைய பேரருளை நாம் பெரும் வண்ணமாய் அவர் முன்னின்று எல்லாம் நெறிப்படுத்த மிகச் சிறப்பாக நாம் வழிபாடுகள் நிறைவேற்றோம் நிறைவு செய்யும் அதை நிறைவாக ஐயா குறிப்பிட்டது போல பண்டிகள் காரணமாக ஐயா அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். நாம் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற திருவருட் பயன் என்கின்ற இந்த அற்புதமான நூலை மேலும் சில குரல்களுக்கான விளக்கத்தை நாம் சிந்திப்போம். கடந்த ஓராண்டாக தொடர்ந்து இந்த திருவருட் பயன் என்கின்ற பகுதியை சிந்தித்து வருகின்றோம். குருவருள் என்ன பண்ணாரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டாரு. வேற ஒன்றும் இல்லை, 1 வருஷத்துல முடிக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் 1 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துல மாசம் ஒரு அதிகாரம் சொல்லிருப்பான். ஒரு மாசம் ஒரு முன்னரையா இருக்கும். 10 மாசம் நிறைவா ஒரு மாசம் சொல்லி முடிச்சிடலாம்ப்பான்னாரு. அப்படின்னா எனக்கு சொன்னாரு. எப்பன்னா இதே மாதிரி கடந்த டிசம்பர் மாசம் ஜனவரியில இருந்து இருப்பாங்க. சரிங்க ஐயா, நானும் என்ன நினைச்சேன், அதிகம் தான் 4 வரி இருக்கும், இல்லை 8 வரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தான். இது குரல் தானே, 2 வரி தானே, சொல்லிடலாம் இருக்கு. நான் ஏன்னா இன்னொரு பையன் நான் அதிகம் அதாவது கேட்டிருக்கேன். நூல்களை கற்பதற்கான வாய்ப்பை குருவர்கள் ஏற்படுத்தியது. அது சிந்திப்பதற்கான வாய்ப்புன்றது இதுதான் முதல் முறை. தொடர்ந்து சிந்திக்கின்ற போது தான், அதாவது எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், இப்பொழுது ஒரு பாடம் நமக்கு விளங்கும் என்றால் முதலில் நாம் படிக்கும் பொழுது பாடத்தை நாம் படிக்கணும் இல்லையா, படிக்கும்போது ஒரு 25% தான் சொல்லலாம். ஒருவர் சொல்லி தரும் பொழுது நமக்கு 50% விளங்கும். நாம் பிறருக்கு சொல்ல போகும் பொழுதுதான் முழுமையாக விளங்கணும். நாம் சொல்லும்போது தான் இதுதான் நான் சொல்ற வரைக்கும் நமக்கே படிச்சிட வரைக்குமே தெரிஞ்சிருக்க வரைக்குமே இருக்காதான். இன்னொருத்தருக்கு சொல்ல போகும்போது தான் நமக்கு புரியவே ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் நம்ம இப்படி தான் புரிஞ்சிருக்குமா? ஏன் நாம் பிறருக்கு சொல்லும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு விளக்குவது அதிகமாக தோன்றுகிறதுனா, நாம் கற்கும் பொழுது நம்முடைய அறிவு மட்டும் தான் நமக்கு துணையா இருக்கும். நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி நாம ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம அறிவுக்காக மட்டும்தான் நாம படிக்க தொடங்கணும். இது ஒரு உளவியலான உண்மை. இது நிறைய பேருக்கு சொல்லணும்னு முற்படும் பொழுது அவங்கெல்லாம் என்ன இருப்பாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு இது புரியுமா, இப்படி யோசிச்சு நாம அதை சொல்ல போகும் பொழுது அந்த பொருள் இன்னும் அதிகமாக ஆழமாக செய்ய வேண்டியது. சில பேர் இதில் பண்ணுறாங்களான்னு கேட்காது. சில பேர் அவங்க என்ன தெரிஞ்சு அது மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அவர் நிறைய பேசினாருங்க ஐயா, இன்னும் ஒன்றும் புரியலங்க ஐயான்றோம். அவர் நிறைய படிச்சிருப்பாரு. அவர் படிச்சதெல்லாம் பேசுறதுனால என்ன ஆகிடும்னா, எதிர்க்கிறவங்களுக்கு புரியணும்ல. அவர் பெரிய கற்றதில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். எதிர்க்கிறவங்களுக்கு அது போய் சேருதா, அது அந்த அளவு தெரியுதான்னு யோசிச்சு பேசுனாங்கன்னா அவங்க பேச்சு வந்து எல்லாருக்கும் எடுக்கணும். அப்படி நான் படிக்கும்போது, நம்ம 2வது படிக்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும், இது எப்படி எளிமையாக சொல்லலாம். ஒரு காலத்தில் நான் சித்தாந்தம் படிக்க 20 வருஷத்துக்கு முன்னாடி சை சித்தாந்தம் படிக்க போகும்போதே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டங்க ஐயா இருக்கும். இப்போ கூட சில பேர்லாம் சைவ சித்தாந்தம்
இல்லைங்க வியாபாரம் நாங்கள் திருவண்ணாமலாம் பண்ணுறாங்க ஐயா, வியாபாரம் படிக்கணும் ஐயா, திருப்பரங்குன்றோட பண்ணுறாங்க ஐயா, நாங்கள் சரி ஹைவே சித்தாந்தம் சாக்கிர நூல் அது இருக்கோங்க ஐயா, ரொம்ப கஷ்டங்க ஐயா, அது எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டம் சொல்லி தான் என்னைக்கா படிக்கிறது. பள்ளிக்கூடம் போகிறதே கஷ்டம் தான். படிக்க ஆரம்பிக்கும் போது பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சேர்க்குறாங்க. ஒவ்வொரு வகுப்புக்கு அடுத்த வகுப்பு போகும்போது கஷ்டம் தான். கஷ்டம் எல்லாமே இருக்கும், கஷ்டம் தான். ஒரு பறவைக்கு கூட கஷ்டம் தான், பறந்து போய் சாப்பாடு எடுத்துக்கணும்னா அது கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கும். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள முற்படும் பொழுது ஒரு கடினம் தான். கடினம் இல்லாத ஒரு பொருளை எப்படி நம்ம அடைய முடியும்? கடினம் இல்லாத கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ஒரு பொருளை அடையணும்னா அந்த பொருள் மேலே பயனே இருக்காது. யாராவது சும்மா இருக்கு வந்து ஒரு புக்கு வாங்கணும், ஒரு புத்தகம் நல்ல ஞான திருமுறை புத்தகம், ஒரு புத்தகம் வச்சுங்களேன், அதை எங்கேயோ பார்த்துட்டோம் நல்லா இருக்கு, வாங்கணும் முற்படும் போது அதை வாங்குறதுக்கு அப்போ நமக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். எங்கேயாவது பார்த்து எவ்வளோங்க இது 500 ரூபா, பரவாயில்லைங்க, இது 20 சில்லறை இல்லையா கொடுத்தாது 500 வாங்கிடுவோம். இதே ஒரு புத்தகம் இருக்கு, எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு வச்சுக்கேன், எனக்கு 2 கொடுங்களேன், எனக்கு ஒரு 3 கொடுங்களேன், வாங்கி வச்சுப்போமே தவிர அது மேலே அதை எடுத்து வச்சு படிப்போமான்னா அப்படியே பத்திரமா இருக்கும் வீட்டில். இதை ரொம்ப நம்ம கடினமான உழைப்போடு நாம் ஒன்றை பெறுகின்றோமோ அது என்ன பண்ணுவோம், அப்படி என்ன அது பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அது அப்போ தான் ஆர்வம் அதிகம். அப்போ நம்ம கடினம் என்பது நம்ம கஷ்டன்றதை நினைக்கக்கூடாது, போயிட்டே இருக்கும். கஷ்டம் இங்கே மட்டுமா ஆரம்பத்துலேருந்தே அது கஷ்டத்துலேருந்து தான் வெளில வருது. மணிகாசன் சொல்கிறார் இல்லையா, 7 புவியில் கட்டமும் படைத்தும் சொல்றல, 9 வருதிரு துன்பமும் படைத்து தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை படைத்து ஆரம்பத்துலேருந்து தான் வந்து அதெல்லாம் தாண்டி தான் வருது. அப்போ நாம் அதை பழகி கொண்டே தாண்டி கொண்டே வர வேண்டும். அந்த அளவிலே திருவருட்பயன் என்கின்றது அற்புதமான நூல். ஐயா கிட்ட நான் சொல்லிட்டேன் 2 மாதத்துக்கு போனேன், ஐயா இது கண்டிப்பாலாம் ஒரு வருஷத்தில் கஷ்டங்க ஐயா, எனக்கு கஷ்டம். ஏன்னா நூல்களை சிந்திக்கும் பொழுது ஓரளவுக்கு கேட்பவர்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ளும். இப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறேன், நிறைய பேர் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறோம், தொடர்ந்து இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து கேட்கணுன்றது இருக்காங்க. அப்போது அதை கொஞ்சம் மெதுவாகவே சொல்கிறாங்க, எனக்கு சரி இப்போ மெதுவாகவே சொல்ல மாட்டேன். அதனால தான் இப்போ 2 அதிகாரங்கள் தான் நிறைவேற்று. 3வது அதிகாரத்தோட தொடக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். 3வது அதிகாரம் இருள் மல நிலை என்கின்ற நிலையிலே நாம் 3வது அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனை பற்றி முதலிலும், உயிரை பற்றி 2வதாக, 3வதாக மலத்தை பற்றியும் உமாவதி சிவனார் விளக்குகின்றார். திருவள்ளுவர் நாயனார் எப்படி மிக எளிமையாக இந்த உலகிற்கு குறளின் மூலம் குறள் என்கின்ற அந்த வெண்பா மூலம் அந்த யாப்பு மூலம் செய்திகளை எல்லாம் கொண்டு சென்று சேர்த்தாரோ அவரையே முன்னிறுத்தி கொண்டு நம்முடைய உமாவதி சிவனாரும் குறள் நிலையிலிருந்து திருவருட்பயன் அருள் பயன் எப்படி நாம் பெற இருக்கின்றோம் என்பதை எடுத்து உரைப்பதாக அமைகிறது தான் இந்த பகுதி. அதில் இந்த மலம் என்கின்றதை பற்றி பேச வருகின்றார். இது எப்படி இருக்குன்னா 3மே சத்து பொருள். நம்ம பார்த்தோம் இல்லையா, மாதம் பார்த்துக்கிட்டு ஏன் திரும்ப நம்ம சொன்னதை சொல்கிறோம்னா அப்போ தான் நினைவில் நிற்கும். இந்த மாதம் ஒரு வாரம் தான் நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் இல்லையா. 3மே சத்து பொருள், 3மே அருவ பொருள், 3க்குமே இறப்பு பிறப்பு கிடையாது. எது 3க்குமே பதி பசு பாசம் இறை உயிர் தலை என்று சொல்லப்படக்கூடிய 3க்குமே பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. 3மே அருவம், 3த்துக்குமே உருவம் கிடையாது. 3மே அங்கிங்க என்னாதபடி எங்கும் நிறைந்திருக்கும். 3மே நிறைந்துதான் இருக்கும். இப்போ இறை எல்லா இடங்களையும் நிறைந்திருக்கின்றது. உயிர் என்ன இருக்கு, உயிர் நிறைந்துதான் இருக்கு. எப்படி இருக்கு, உடம்புக்குள்ள எல்லா இடத்துலையும் இருக்கு. உயிர் எங்க இருக்கு, உயிர் இங்க இருக்கு, உயிர் தலையில இருக்கு, கண்ணில் இருக்கு, மூக்கில் இருக்கு, காலில் இருக்கு, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உயிர் எங்க இருக்கு, உடம்புக்குள்ள எல்லா பக்கமும் இருக்கு. விரவி இருக்கின்றது, உடல் முழுவதும் விரவி இருக்குது. எப்படி உயிர் உடல் முழுவதும் விரவி இருக்கின்றதோ அப்படி இறைவனும் இந்த உலகம் முழுவதும் விரவி இருக்கின்றான். எப்படி இருக்கா, இங்க இல்லைன்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. இப்போ நம்ம உடம்பு சொல்ல முடியாதுல்ல எங்க உயிர் இருக்குன்னு, அது மாதிரி இந்த உலகம். அப்போ இந்த உலகம் என்கின்ற ஒரு உடலுக்கு இறை என்பது ஒரு உயிர். இப்படி புரிஞ்சுட்டா ஈஸியா இருக்குல்ல நமக்கு. இந்த உடம்புக்கு எப்படி உயிர்ன்றது உள்ள எனக்கு தெரியாதோ ஆனால் இருக்கின்றதை நம்ம ஒத்துக்கிறோமோ, அதே போல இந்த உலகம் என்கின்ற ஒரு உடலுக்கு உலகையே இதனுடைய உடலாக கொண்டிருக்கின்றான் இறைவன். அதனால தான் அங்கேயும் என்னாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்றான் இறைவன் சொல்லலாம். இறைவன் ஏன் எங்கும் நிறைந்திருக்கான்னு சொன்னோம், உடம்புக்குள்ள உயிர் எப்படி நிறைந்திருந்தோ, எப்படி இந்த பிண்டத்தில் உயிர் நிறைந்திருக்கின்றதோ அப்படி இந்த அண்டத்தில் இறை நிறைந்திருக்கின்றது. அப்போ அதுவும் அருவ பொருள். அது மட்டுமல்ல, இந்த மலமும் அருவ பொருள் தான். மலமும் என்றும் நிலையானது தான், என்றும் உள்ள பொருள் தான். பிரச்சனை என்னன்னா மலத்தோடு இந்த உயிர் சேர்ந்து இருப்பதனால தான் துன்பம். இந்த மலத்தை விட்டு நீங்கி அது எதை சார்ந்து இருக்க வேண்டும், இறையை சார்ந்து இருக்க வேண்டும். ஏன் இறையை சார்ந்து இருக்க வேண்டும் கேள்வி, அதுக்கு தான் பதில் நமக்கு சித்தாந்தம். ஏன் இறையை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால், இந்த 3ம் அருவ பொருளாக இருந்தாலும் இந்த 3லே 2 மட்டும்தான் அறிவுடை பொருள். 2 மட்டும்தான் அறிவுடை பொருள். ஒன்று இறை, மற்றொன்று உயிர். இறையும் உயிரும் மட்டும்தான் அறிவுடை பொருள். 3வதாக இருக்கின்ற மலம் என்பது அறிவற்ற பொருள். அறிவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள். யோசிச்சு பார்க்கணும், அதோட போய் சேர்ந்துருச்சு.
எப்போ சேர்ந்ததுன்னு தெரியல. இந்த மூணுமே அனாதி அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்றது நமக்கு சித்தாந்தம். மூணுமே அனாதி. அனாதி என்னைக்கு தோன்றுச்சுனே தெரியும். பிறப்பே தெரியாது, பிறப்புக்கு உட்படாத ஒரு பொருளுக்கு என்ன சொல்லுவோம்? அனாதி. இறை அப்படிதான், உயிர் அப்படிதான், மலம் அப்படிதான். இது மட்டும் இல்லை, இதோட முக்கியமானது என்னன்னா, உயிர் என்று இந்த மலத்தோடு சேர்ந்ததுன்றதும் தெரியல. இது மூணு தனியாக சொல்றாங்களே, மூணு தனித்தனி பொருள் தானே. ஆனா உயிர்னு சொல்லும் பொழுதே அந்த மலம் கலந்தே தான் இருக்கு. உயிர் என்ன சொல்லும் பொழுதே மலம் கலந்து, இது கலந்துச்சு, என்னைக்கோ ஒரு நாள் கலந்துட்டு இருக்கு. இது மூணு எப்படி இருந்திருக்கணும்னா, இறை தனியா இருக்கும், மலம் தனியா இருக்கும், உயிர் தனியா இருக்கு. உயிர் என்ன பண்ணிருக்கணும்? இறையோட சேர்ந்து இருந்தா பிரச்சனையே இல்லாம இது இவ்வளவு தூரம் யாருமே வந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது என்ன பண்ணிடுச்சு? அதோட போய் சேர்ந்துருச்சு. இதோட மலத்தோட. ஏன் மலத்தோட சேர்ந்துருச்சு? ஏன்னா அது கருப்பா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது செம்பொருளாக இருக்கு, உயிர் வெண்மை பொருளா இருக்கு. ஆனா இந்த கருப்பை பார்த்த உடனே, இப்ப கருப்பு தான் எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ல, கருப்போட போய் சேர்ந்துருச்சு. எது உயிர் என்ன பண்ணிருச்சு? அது எப்படி கருப்போட எப்படிங்க பிடிக்கும்? கருப்பு நல்ல கலரா ஷைனிங்கா இருந்த கருப்பா இருந்தா எப்படி இருக்கும்? கருப்பு ஷைனிங்கா இருந்தா அப்படி நம்மளுக்கு இருக்கு, அப்படி போயிடுவோம்ல. அப்படி போயிடுச்சு. கோயிலுக்கு தான் சாமி கும்பிட போவோம். நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்றதா வீட்டுல இருந்து கிளம்புவோம். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வழியில போகும்போது கோயில் அங்க இருக்கும். கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிறைய கடை போட்டிருப்பான், ஒரு நிறைய லைட்லாம் எரியும், நிறைய காட்சிக்குரிய பொருட்கள் நிறைய இருக்கும், கேட்பதற்குரிய பொருள் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் அருமையா இருக்கு. அதுக்காக வந்தா நம்ம இல்லை மறந்தாச்சானா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவோம். கிட்ட போல கோயில் முடிடுவாங்க. என்னங்கண்ணா 10 நிமிஷத்துக்கு வந்து கோயில் பார்த்து சாத்திட்டு இருந்தோம் போச்சா? இப்போ எதுக்காக வந்தோமோ வந்தது போச்சு. அப்போ வந்ததெல்லாம் வேற எதையோ பார்த்துக்கிட்டே போய் என்னாச்சு? பார்க்க வேண்டியது முடியாது. அப்படிதான் நாம் என்ன பண்ணிட்டோம்? சேர வேண்டியதோட சேராம இப்ப சாமி வராரு, ஏன் போய் அதோட சேர்த்துட்டேன்? ஏன் போய் அது எப்படியாவது அதோட வெளியே வந்துருன்னு சாமி விருப்பப்படுற. பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானே, அவனுக்கு பெரிய ஆசையா என்னைக்காவது வந்துடாதான். இது ஏன்னா உயிர் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, தானம் மலமும் கர்ம மலமும் மாயா மலங்கள் தான் நம்ம ரொம்ப பிடித்து கொண்டு நமக்கு மிக பெரும் துன்பமாக விளங்குகிறதுன்னு உயிர் நினைச்சுக்கிட்டு இருக்கு. உயிர் நினைச்சிட்டு இருக்கு இந்த மலங்கள் நம்மை பிடித்துக் கொண்டு மிக பெரும் துன்பத்திற்குள் ஆழ்த்து கொண்டு இருக்கின்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. உண்மை என்ன தெரியுமா? மலம் பிடிக்கல, இதுதான் பிடிச்சிட்டு இருக்கு மலத்தை. எது? உயிர் தான் பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா உயிர் தானே அறிவுடை பொருள். இது போய் என்ன போய் என்ன சேர் விடவே மாட்டேங்குது, பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, யாரும் நம்புவாங்களா? நல்லா தான் இருந்தாரு ஐயா பேசுறாரு. சேர் பிடிச்சிட்டு இருக்குமா? அது ஜடமாச்சு, அது எப்படி பிடிச்சிட்டு இருக்கோம்? நீங்க மலத்தை ஜடம்னு சொல்லிட்டீங்க, இலக்கணம் சொல்லியாச்சு. மலம் ஜடம் போது அது என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? பிடிச்சிட்டு அது எப்படி? நாம தான் பிடிச்சிட்டு இருக்கோம். விடுறது நாம தான் விடணும். அதனாலதான் அருளாளர் என்ன சொன்னாங்க? மலத்துக்கு எதுவும் அறிவுரை சொல்லல, உயிருக்கு தான் அறிவுரை. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. இதுக்கு பற்று விடற்கு. பற்றற்றவனா விளங்குகின்ற பெருமான் திருவடியை பற்றுங்கள், பற்றினால் உமக்கு இருக்கின்ற துன்பங்கள் நீங்கும். நாம் அப்ப இங்கே பற்றி கொண்டு இருக்கின்றோம்னு வள்ளுவர் தெரியும். நாம் எதையோ பற்றி கொண்டு இருப்பதனாலதான் இந்த பிறவியே வந்தது. அந்த பற்றுதல் நீங்கினாலே பிறவி நீங்கிடும். நமக்கு பற்றுதலை விடுறதுதான் பிரச்சனை. இப்போ பொருள்கள் மீது பற்று, உறவுகள் மீது பற்று, மற்ற புகழ் மீது பற்று, எல்லா பற்றுகளோடு விளங்கி கொண்டிருக்கிறோம். என்று இந்த பற்றுதல்கள் இருந்து நாம் நீங்குகின்றோமோ அங்குதான் நமக்கு என்ன சொல்றது, பேரு என்று சொல்லப்படக்கூடிய முத்தி பேருக்கான கேட்டே ஓப்பன் ஆகிறதே எப்ப விட்டா தான். வீடு பேருன்னு ரெண்டு சொல்லுவாங்க. வீடு பேரு வீடு பேரு வீடு பேர் கிடைக்கும். வீடு பேருன்றது ரெண்டு ஆக்சுவலா. ஒன்று விடுதல் வீடு, பெறுதல் பேரு. விடுதல் வீடு, பெறுதல் பேர் முதல்ல, அப்புறம் தான் பேரு. எனக்கு பேரு வேணும். பேருன்னா அந்த பேர் இல்லை, பேருன்னா மிகப்பெரும் பேர், உயர்வாக சொல்லப்படும் பேர். நாம் திருவுருளை பெற வேண்டும் என்றால் நீங்கணும். மலங்களிலிருந்து நீங்காமல் எப்படி பெறும்? நாம் ஏன்னா முதல்ல ஏன் நீங்க சொல்றாங்கன்னா, நீங்கன்னா தான் துன்பம் போங்க நம்ம விட்டு. துன்பம் நம்மை விட்டு நீங்கின பிறகுதான் நாம் முழுமையான இன்பத்தை தூக்க முடியும். ஜோரத்தில் இருக்கிறவங்க போயிட்டு நீங்க ரசகுல்லா கொடுத்தீங்கன்னு எப்படிங்க இருக்குன்னா, இருந்ததுங்க, என்னங்க நல்லா இருந்ததாங்கண்ணா, இருந்ததுங்க, அவர் மனசு கஷ்டப்பட வேண்டாம், திட்டி பார்த்து சொல்லுவாங்க வேணா, அவ்வளோதான். அது உண்மையான அதோட சுவையை அனுபவிச்சிருக்க முடியுமா நம்மால? ஏன் நமக்கு தான் நோய் இருக்கு, நாக்கு தேசம் தெரியாதுல்ல நமக்கு. நாம் மலத்தில் இருக்கும் பொழுது இன்பமான ஒரு பொருள் கூட நமக்கு எப்படி இருக்கும்? ரசம் அருமையா இருந்தாங்கய்யா, இருந்ததுங்கய்யா, 4 பேர் சாப்பிட்டுருப்பாங்க நம்ம கூட தான், நல்லா அருமையா இருந்தது, அருமையா இருந்தது. நமக்கு என்ன சொல்ல தெரியும்? சொல்ல தெரியாது. ஏன்னா நமக்கு நோய் இருக்கு, நமக்கு நாக்கு சுவை தெரியல, நம்ம கண்ணு எரிச்சலா இருக்கு, உடம்பு முடியல, என்ன பண்றது? என்னமோ போட்டிருக்காங்க, சாப்பிட்டுருக்கு, நல்லா தாங்க இருக்கும் அப்படின்போம். ஏன் நோய் இருக்கும்போது நமக்கு நீங்க முத்தியே கொடுத்தா கூட தெரியாது. ஏன் சாமி முத்தி கொடுக்க மாட்டாரு, முத்தி கொடுக்க மாட்டாரு, அருள் கொடுக்க மாட்டாருன்னா, நோயில இருக்கும்போது எப்படி முத்தி கொடுக்க முடியும் நமக்கு?
அப்பர் பெருமான் வந்து சாமிகிட்ட திருவடி கேட்கிறார், திருவடி வைக்கணும் சாமி, திருவடி வைக்கணும். போய் கேட்கிறாரு, அவரு தரவே இல்லை. சாமி நீ அங்க போ, இங்க போ, இங்க போ. நமக்கு என்ன கேட்கவே இல்லை, அவரு கொடுத்துட்டாரு. வேணான்னு சொல்ல கொடுத்துட்டாரு அவரு. இவரு அவர்கிட்ட கேட்டுட்டு நிக்கிறாரு. பாவம் 80 வயசு கிழவர், வயசானவர் இல்லை, ரொம்ப வயசு, இவ்வளவு கிழவன் நிலையில இருக்காரு. ஐயா திருவடி ஐயா சொன்னார், திருவடிக்கு ஒன்று உண்ட விண்ணப்பம்னு விண்ணப்பம் ஓனா கேட்டு வாங்குறாரு அவர்கிட்ட போயிட்டு. அவர் திருவடி எங்க வைப்பாரு? திருவடி சரி வாப்பா சக்தி முன்றதுக்கு வாங்க. சக்தி முன்றம் போனா நீ அப்படி ஆடுறது நல்லூர் முடியல. அப்பர் என்ன இப்படி பண்றாரு? நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் அப்படின்னா எங்க சக்தி முன்றம் எப்படி பண்றாரு பாரு. சரி போய்தான் ஆகணும், கூப்பிட்டா போய்தான் ஆகணும். கிளம்பி போயிட்டார். அந்த சக்தி முன்றம் ஒரு பக்கம் இருக்கு, நல்லூர் ஒரு பக்கம் இருக்கு. நேரம் உள்ளூர் போய் சேர்ந்தார். நல்லூர் வந்து இன்னும் ஒண்ணுதான் தெரிஞ்சுது. அதனால எதுக்கு நல்லூர் வர சொன்னாரு? ஏன் நல்லூர் வர சொன்னார்? நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்துருகு களிற்றுருவை போர்வை வைத்தார் சொல்லிட்டு அப்பதான் நல்லூர் என் பெருமானார் நல்லவாறே நினைந்துருகும் திருவடி என் தலைமையில் வைத்தார், நல்லூர் என் பெருமானார். இப்ப நினைந்துருகும் அடியார் நைய வைத்தார். ஏன் தெரியுமா? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். தீவினைகள் நீங்கும் பொருட்டு நம்மை நைய செய்தார். எல்லாமே தீவினைகள் நீங்க செய்தார். அதனாலதான் நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். நினைந்து உருகிற ஏன் பெருமான் துன்பத்தை சேர்க்கிறாருன்னா தீவனை நீங்கணும் இல்லையா? கண்டிப்பா நீங்கன்னா அப்போ துன்பம் வரதான் செய்யும். துன்பமே வரலாம இருக்கணுங்க ஐயா அப்படின்னா அப்ப தீவனை நீங்க வேண்டாம்னா விட்டுருக்கேன். துன்பம் வருதுன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் என்ன பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி போட்டு மெதுவா போட்டு ஒரு ஊசியை போடுவாரு. ஐயா வலிக்க தான் செய்யும். ஊசி போட்டாதான் மருந்து போவோம், வலியும் அந்த வலியை தாங்கி தானே ஆகணும். அப்ப அந்த வலி இல்லாம போகும் நமக்கு. நம்ம ஒரு வலி எடுத்துக்கிறோம்ல, நம்ம ஒரு வழி ஏன் எடுத்துக்கிறது? மிகப்பெரும் ஒரு நோயிலிருந்து நாம் தவிர்ப்பதற்காக சிறு துன்பத்தை நாம வரப்போற துன்பம் பெரும் துன்பம் அதுல இருந்து தவிர்ப்பதற்காக இது போன சின்ன சின்ன துன்பங்கள்லாம் கொடுத்து அப்படி சாமி வெளியே ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம். நாமெல்லாம் ட்ரீட்மெண்ட் துன்பம் இருக்குன்னா பார்த்து பயந்துடும். ஏன் சார் இப்படி ஒரு துன்பம் வருது, நம்ம வினையை கழிக்கிறாரு அப்படின்னு நினைப்பிருக்கணும். நமக்கு எப்பவுமே எப்படி நினைச்சிருக்கணும்? வினை நீக்கம். துன்பம் வருதா சரி விடுங்க, துன்பம் போல இருந்தா நமக்கு ஏதோ செஞ்சிருக்கும் போல இருக்கு, ட்ரீட்மெண்ட் நடக்குது போல இருக்குன்றத நம்ம பிரச்சனை கிடையாது. மலங்களில் இருந்து நீங்கும் பொருட்டு இறைவனுடைய திருக்கருணை தான் நமக்கு அருளாளர்களுடைய வருகை, அருள் நூல்கள் நமக்காக தரப்பட்டது. இப்ப இன்றைய அருகுருநாதர் வரை நமக்கு கொண்டு வந்து சாமி சேர்த்தது எதுக்காக? மலங்களில் இருந்து நீங்கி ஆனந்தத்தை இந்த உயிர் பெற வேண்டும். அப்ப மலங்களை நீங்கிறோம்னா மலம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. மோகசிவத்துக்கு வர்றதுக்கே அதுதான் ஒண்ணு. மலத்துல இருந்து நீங்கணும்ன்றதுதான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு நோக்கம். நீங்கணும்னா மலம் என்னன்னு தெரியும். நோய் நீங்கணும்னா என்ன பண்ணணும்னா, நோய் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நோய் தெரியாத பார்த்துக்கணும். இங்கிலீஷ் மருந்து தான் பண்ணுங்க. நோய் தெரியாது, அது பேருக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா பெயின் ரிலீவர். பேர் என்ன? பெயின் ரிலீவர் இல்லை பெயின் கில்லர் அப்படி வச்சிருக்காங்க மருந்து பேர். ஏன்டா அந்த மருந்து சாப்பிட்டா நோய் இல்லை. என்ன சார் வலி இல்லை சார், தலைவலி மருந்து போட்டேன் சார், டக்குன்னு வலி சரி வலியே இல்லை சார், நிம்மதியாக தூங்கிட்டேன், வலி போச்சு. அந்த தலைவலிக்கு காரணமாக நோய் ஒன்று இருக்கு, அது போச்சா உடம்பு விட்டு? அது தெரியலையே. அப்போ நோய் வளர ஆரம்பிச்சிடும் உள்ள. நமக்கு வலி தெரிகிறதே இறைவனுடைய கருணை. ஞாபகம் வச்சுக்கணும். வலி தெரிஞ்சவங்க நம்ம யாரை தக்கவர்களை நாடி அதற்கு அடிப்படையாக விளங்குகின்ற தன்மை என்ன என்பதை அறிந்து அதற்கான தீர்வை காண வேண்டுமே தவிர அந்த வலி நீங்குவதற்காக நாம் பாடுபடக்கூடாது. வலி நீங்க கூடாதுன்னா உடனே நம்ம டக்கு நீங்கிருச்சு வச்சுக்கலாம், போட்டு நீங்கிருச்சுங்க அப்படின்னு நினைக்கிறேன்ல. இல்ல, அது உள்ள வளரும். சொல்றாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்றார். அதோட பேஸ் என்னன்னு பாரு, அது ரூட் என்னன்னு பாரு. ஃபீவர்னு சொல்றோம் இன்னைக்கு, ஜுரம்னு சொல்றோம்ல, ஜுரம் நோய் கிடையாது. பல பேர் ஜுரம் நோய் நினைச்சுக்கிறாங்க. ஜுரம் நோய் கிடையாது. ஜுரம் வந்து நோய்க்கான அறிகுறி. ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ், ஃபீவர் இஸ் a symptoms of a disease. நோய்க்கான அறிகுறி அது. ஜுரம் எடுத்தா உடனே டாக்டர் பார்க்கணும். என்ன உங்களுக்கு அது சரியில்லைங்க, இது சரியில்லைன்னா அப்புறம் அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. அவன் நோய் ஜுரம் நீங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஏதாவது மாத்திரை கிடையாது வாங்கி சாப்பிட்டு வச்சுக்கல, நோய் ஜுரம் போயிடும். அதுக்கு ஆதாரமா இருந்த ஏதோ ஒன்று உள்ள இருக்குங்க, வளர்ந்துட்டு இருக்குமே, அது என்ன இருக்கும்? அது இன்னும் வளர ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்? சாமி நமக்காக கொடுத்த அந்த அறிகுறியை நாம என்ன பண்ணிச்சிட்டோம்? தப்பா. அதுவும் அருள் தான். நமக்கு இறைவன் நமக்கு தருகின்றது அது அருள் தான். அப்போ ஒரு மருந்து கொடுப்பாங்க, நம்ம மருந்து சாப்பிட்டுருணும். அது டாக்டர்லாம் போய் மருந்து சாப்பிடணுமா சார், நம்ம தான் சாமி கும்பிட்றோம்ல அப்படின்னு விட்டுக்கூடாது. மருந்து முக்கியம். அதனாலதான் மருந்து உருவாய் என் மனத்தே வந்து மணிவாசகர் துன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடமறுத்து சோதியாய் அம்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான். இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன்
மருந்துருவாய் என் மனத்து. மருந்து உருவாய், ஏன் மருந்துன்னு சொல்லணும்? அதுக்கு மருந்தா சாப்பிடும்போது கூட பெருமான் இது வழியாக எனக்கு நோயை நீக்க வேண்டும் நினைந்து கொண்டே அதை நாம மருந்து சாப்பிடுவோம். மருந்து முக்கியம் நமக்கு இல்லையா? மருந்து முக்கியம். மருந்துக்கு முன்னாடி நோய் என்னன்றது முக்கியம். நோய் எதனால வருது? அப்ப நோயை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இருள் மலங்கள். நோயை அறிந்து மலம்னா என்ன தெரியுமா? மலம் தெரிஞ்சுக்க. மலம் இப்படிப்பட்டது தெரியுமான்னு விளக்குறாரு மலத்துல. நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அது தெரிஞ்சிச்சா கிட்ட போக மாட்டோம்ல. இன்னைக்கு ஒரு நோய் வந்து உலகத்தை போட்டு புரட்டி போட்டுருச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து. இப்போ வரைக்கும் நமக்கு பெரும் துன்பமாகவே விளங்கிட்டு இருக்கு. ஏன்? அதனால் நாம் அடையப்பட்ட துன்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ நோயை தெரிந்து கொண்டோம். அதை பற்றி எல்லா இடத்துலையும் போடுறோம். அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது இப்படி வந்துடும். அப்போ நோயை தெரிஞ்சுக்கணும்ல. ஒரே ஒரு நோயை தெரிஞ்சுக்கணும்னா உயிருக்கு உடம்புக்கு வர நோய் அது. இப்போ உயிருக்கு வர நோய் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுதான் மலம். அம்மாவை சொன்னா மலத்தை சொல்லிக்கிட்டே வர. அது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும். அது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கும். நான் இருக்கிறதே காட்டிக்காம இருக்கும். அது அவர் பகுதி சொல்றாரு. மூன்றாவது குறள் இருள் மலங்களே 3வது குறள். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது இது. அதுக்கு இலக்கணம் சொல்றாரு. ஐயா நீ இருள்னு சொல்றீங்களே, இருள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமா பார்த்துருக்கோம். இருள்ல பார்க்கறதுக்கும் இந்த மலம்னு சொல்றமே அதுக்கு ஒப்புமையானதுதான். மலம் இருளுக்கு ஒப்புமையானது. நீங்க அதான் வள்ளுவர் இருள்னு சொல்வார். இங்கெல்லாம் திருக்குறள்ல இருள்னு வருதோ அதெல்லாம் மலத்தை குறிக்கின்ற இடம். அதெல்லாம் திருக்குறள் சைவ சித்தாந்த நூல். அதனால நம்ம திருமுறை பாடும்போது நாம சைவ நூல். திருக்குறள் வந்து முழுமையாக சைவ நூல். சைவர்களுக்காகவே சொல்லப்பட்ட நூல் கூட சொல்லலாம். பொதுமுறை நம்ம சொல்லிக்கிறோம். பொதுவாக மற்ற யாரும் எடுத்துக்கலாம். ஆனால் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் பார்த்தா சைவர்களுக்கே சொல்லப்பட்டது போல இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னு சொல்லும்போதே பார்த்துக்கலாம். நீ யாரை சொல்லியிருப்பாரு? யாரை சொல்லியிருப்பா? அவரை தான் சொல்லி. அவர் தான் பற்றற்ற நிலையில விலங்குகிட்ட கடவுளாக முழுமுத பொருளாக மற்ற எல்லா கடவுளுக்கும் பற்றோட விலங்குகிற கடவுளாக தான் பார்க்கணும். அது மட்டும்தான் அந்த நிலையில விலங்குகின்ற கடவுளாக நாம் படித்து தெரிந்து கொள்ளுகின்ற நிலையெல்லாம் எப்பொழுது நம் முழுமை பெறும் என்றால் அவன் திருவடியை பற்றுவதனால் மட்டும்தான். அவன் திருவடியே பற்றாமல் நாம் எதையோ கடவுளையே மறுத்துட்டு அப்புறம் திருக்குறள் எடுத்துக்கிட்டா அது பயன் தருமா? கடவுள் பற்றி திருக்குறள் சொல்ல முடியாது இல்லையே. திருக்குறளுடைய முதல் பகுதியை கடவுள் பாட்டுதான். கற்றதனால் ஆய பயன் என் கொள். நீ என்ன பண்ண போற படிச்சுட்டு இப்படிதான் கேட்கிறாரு. இல்ல படிக்கிறீங்களே, படிச்சு என்ன பண்ண போறீங்க? திருவடி வணங்கணுமா இல்லையா? சாமியே இல்லைன்றதுக்கு படிக்கணும். அது எதுக்கு படிக்கணும்? கடவுள் மறுப்பாளர்களும் திருக்குறள் கையில் எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம்? அவங்களுக்கே தேவையான பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு இது மட்டும் விட்டுரும். எதை மட்டும்? கடவுள் வாழ்த்தை மட்டும் விட்டுரும். இல்லையா? சரிங்க சரிங்க. கடவுள் வாழ்த்து மட்டும் விட்டுறாங்க. ஆனா கடவுள் வாழ்த்து தான் முக்கியமானது. அவர் அதுதான் அதிகமா பேசுறாரு. முதல் தொடங்கும் போதே ஏன் கடவுளை சொல்லணும்? கடவுளை சொல்லிதானே அவர் வள்ளுவரே அப்ப வள்ளுவர் வந்து கடவுள் பக்தி உள்ளவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் மறுபாடு வள்ளுவர் எடுத்துக்கிறாங்க. வள்ளுவர் எல்லாருக்குமே ஒத்து போவார். எல்லா மதத்தவருக்கும் எல்லா சமயத்தவருக்கும் கடவுள் ஒத்து போவார். வள்ளுவர் ஒத்து போவார். ஏன்னா சொல்ற விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். சொல்ற விஷயம் அப்படிப்பட்டது. அதனால எல்லாரும் ஒத்துப்பாங்க. அவருடைய சொல்ற யாரை பற்றி பேசுகின்றார் என்றால் சிவத்தை பற்றி பேசுகின்றார். சிவ முழுவதும் பொருளை பற்றி பேசுகின்றார் என்பதுதான் நாம் தெரிஞ்சுக்கணும். அது இருள்னு பல இடங்கள் சொல்றோம். அதே போல இவர் சொன்னார் இருள் தான் மலம் என்பதும். ஆனா இருளுக்கும் இந்த நாம சொல்ற இந்த மலத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. என்ன தெரியுமா? இருள் என்ன பண்ண தெரியுமா? இருள் இப்போ இந்த கதவு முடிக்காங்க, உள்ள போறோம். உள்ள போய் இந்த கதவை திறந்து பாருங்க, உள்ள போறோம். கதவை முடிட்டோம். உள்ள என்ன இருக்கும்? இருள் தான். உள்ள இருள் தானே இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் இருள் தான் இருக்குன்னு. இருள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இருள் இருக்கு. ஆனா இருள் நமக்கு இருக்குன்னாலும் தெரியுது. இருள் என்ன பண்ணுது? அங்க இருக்கிற பொருள் எது? அந்த பொருளா இல்லையான்னு பொருள்லாம் இருக்காங்க. எல்லாம் இப்ப பெருமாள் திருமூர்த்தங்களை பார்த்தோம், வழிபாட்டுக்குரிய இடத்த பார்த்தோம், எல்லாம் நின்று இருந்தாங்க. எல்லாருமே இருக்கும், இப்போ இருக்கும். ஆனா இப்ப என்ன தெரியுதாங்க? இருள் தான் தெரியுது. மற்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மறைச்சிருச்சு. இருள் என்ன பண்ணிருச்சு? இருள் பொருளை மறைத்தது, ஆனால் தன்னை காட்டி கொண்டிருக்கின்றது. இருள் இருக்குன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? இருளே இல்லைன்னா பரவாயில்ல. இருள் அப்படி இருக்காங்க அப்படி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. இருள் என்ன பண்ணுது? இருக்கு, உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியுது, இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா பொருளை காட்ட மாட்டேன். இருள் பொருளை காட்டாது, ஆனால் தன்னை காட்டி நிற்கும். நான் இருக்கேன் பா அப்படி காட்டிட்டு இருக்கோம். ஆனா இந்த மலம் இருக்கு, அது பொருளையும் காட்டாது, இருக்கன்றதையும் காட்டாது. நீங்க யார்கிட்டயா போயிட்டு உங்க ஐயா மலம்னா போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்குன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் ஆணவ மலம் இருக்கு போல இருக்குங்க, ஏன் சொல்லி பாருங்க. நீங்க முடிஞ்சு போச்சுன்னா அது வரைக்கும் அவனோட இருந்த ஒரு நட்பு எல்லாமே போயிடும். எல்லாம் பேசிட்டு இருந்தா சார் அது ஆணவமா இருக்குன்றாரு. ஒத்துக்க மாட்டேன்றோம் இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறத ஒத்துக்க மாட்டோம். இருக்குன்றத ஒத்துக்க மாட்டேங்க. அது இருக்குன்னு தெரிஞ்சுக்காது.
நம்ம கிட்ட இருக்குன்றத அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது என்ன பண்ணிட்டு இருக்கான், அறிவு என்கின்ற ஒரு பொருள் இருக்கு நமக்கு. அறிவு தான் என்ன பண்ணோம், நமக்கு துன்பம் தான் வருது, நாம் மரத்தோட தான் இருக்கோம், இறையை சேர்வதற்கு இது தடை தான், இதெல்லாம் அறிவு தெரியும்ல, தெரியும், இதெல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டு ஏன் போக மாட்டேங்குது? அப்ப என்ன பண்ணுது அறிவை, என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆணவம் மறைச்சிட்டு, அறிவை என்ன பண்ணிட்டு இருக்கு, மூடி வச்சுட்டு இருக்கு. உனக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோ, விஷயத்துக்கு அறிவுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடுது, பொருள் இருக்காங்க, ஆனா நமக்கு தெரியல, ஏன் இருள் மறைச்சிக்குதுல்ல. அதே போல அறிவுக்கு தெரிந்த அந்த செய்திகளை கூட என்ன பண்ணுது, மலமே மறைச்சிடுது. அதனாலதான் மலத்துக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அறியாமைன்னு பேரு. அது பேர் என்ன, இந்த ஆமை தான் வரக்கூடாது, வேற ஆமை வரக்கூடாது, வீட்டுக்குள்ள ஆமை வரக்கூடாது, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஆமை வளர்க்குறவங்க என்ன பண்ணுவான், பாவம் வீட்டுக்குள்ள ஆமையே வரக்கூடாதுன்னு நினைச்சுங்க, அவன் பாவம் வேலையே ஆமை வளர்க்குறதா அவனுக்கு. அப்ப என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ள ஆமை வரக்கூடாது சார், ஆமை புகுந்த வீடு சார், ஆமை அந்த ஆமை இல்லை, இந்த ஆமை, இந்த ஆமை அறியாம வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை. அப்புறம் ஒண்ணுக்கும் பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ உயிருக்கு என்ன ஆயிடுச்சு, அறியாம பிடிச்சிக்கிச்சது. எது பிடிச்சிருச்சு அறியாமைன்னா, மலம் அதை பீடிக்கப்பட்டிருப்பதனால் அதற்கு இருக்கின்ற அறிவு மறைக்கப்பட்டு தன்னை காட்டி கொள்ளாமல் இருக்கின்றது. எவ்வளவு விஷயம், தன்னையும் இருக்கிற இடமும் தெரியாம இருக்கிற அறிவு மறைச்சிக்கிட்டு, அது பொருளை மட்டும்தான் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். இருளையே நம்ம மோசம்ன்றோம், இருளை பார்த்தே பயப்படுறோம். நீங்க அங்க போங்க சார், போங்க சார், நீங்க யாரை கூட வரீங்களா, ஏன் ரொம்ப இருட்டா இருக்குங்க, சொல்றேன்ல ரொம்ப இருட்டா இருக்கு சார், நான் தனியா போக மாட்டேன், யாரை கூட வாங்கல. இருட்டை பார்த்தே பயப்படுறோமே, ஆனா மலத்தை பார்த்து எப்படி பயப்படணும்? மகாபலிசிவன் சொல்றார், நீ இருட்டை பார்த்து எவ்வளவு பயப்படுறீங்க, மலத்தை பார்த்து எவ்வளவு பயப்படணும், ஏன் தெரியுமா, இருட்டை விட ரொம்ப மோசமானது மலம். இருள் பொருளையாவது காட்டிக் கொண்டிருக்கும், பொருளை காட்டாது தன்னையாவது காட்டிக் கொண்டிருக்கும். ஆனால் மலம் பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது இருக்கின்றது. மலம் என்றால் மனத்துக்கு எவ்வளவு பயப்படணும், நாம் கடை மலம் இருக்கு, பயமா இருக்கு, அதனாலதான் பயப்படுறாங்க. தயவு செஞ்சு எனக்கு இது வேண்டாம், நீங்க இங்க இருந்தாலே தெரியும், அதான் மலம் பீடிக்க போறோம். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம், அது இருந்தால்தான் பிறப்பு. வேண்டேன் பிறப்பு இறப்பு ரொம்ப முக்கியமானது. இது பிறப்பு இறப்பு வர்றதுக்கு காரணமே எது, நம்ம புகழ் தான். பிறப்பு இறப்பு வர்றதுக்கு காரணமே எது, பொருள் தான். இது செல்லவும் புகழும் தானே நமக்கு பிறப்பு இறப்பு தர்றது. அப்ப இது முதல்ல இது வேணாம், சாமி கொடுப்பாரு, எல்லாம் சரியா கொடுத்தோன்னே எல்லாம் இறைவன் திருவுருள் டக்குன்னு வாங்கி போனோம். அதுதான் வேலை நமக்கு போடுறது. அப்படியே போட்டோம்னா மாட்டிட்டாங்கன்னா முடிஞ்சதுக்கு அர்த்தம். ஆமா, சாமி அப்படிதான் கொடுப்பா, ஏன்னா நான் துன்பம் நீங்கணும்ல, அதுக்காக கொடுப்பார். அருளாளர்கள் பார்த்தாங்க, இது நமக்கு போடுற வளதான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. மணிவாசலுக்கு போடுற அருளாளர் என்ன பண்ணாங்க, எனக்கு வேண்டாம் சாமி, போது சாமி, பாரோட விண்ணாய் பரந்த எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாயிங்க. அதனால தான் அவருக்கு இங்க இருக்கிறதுக்கு முடியல. பார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றார். எனக்கு வாழ்றது ரொம்ப பிடிக்கல சாமி, இடமே எனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு நமக்கு பயமா இருக்கா, இல்ல நமக்கு ஏன் பயமா இருக்கு, நான் அந்த இடத்துக்கு இல்லை. அதனால நமக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல இருந்தாலே ஏதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சாமி போன்னு சொல்லிட்டார், எங்க இருந்து கையில இருந்து கிளம்ப பாணி கீழே காரணம் வச்சு அவர் அனுப்பணுன்றதுக்காகவே சாமி பண்ண ஒரு திட்டம் அது பண்ணி கீழே அனுப்புறாரு. அவர் கீழே போட சொன்னோன்னா என்ன பண்ணுறாங்க, உலகம் தானே ஐயா, உலகம் தானே, அது ஏகப்பட்ட அப்டேட் இருக்குன்றாங்க. மொபைல் போனாங்க, டேப் போய் இன்னைக்கு வேற ஏதோ வந்துருச்சுன்றாங்க. ரொம்ப அருமையான இடமா இருக்கு, நம்ம இப்படியாவது இந்த உலகத்துல போய் வாழ்வோம்னு ஜாலியா வந்தாரு. இங்க வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியுதா, நமக்கு தெரியாம நம்ம பாட்டு வந்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். அதனால இங்க வரத்துக்கு பயப்படுறாங்க. என்னக்காம இங்க போய் போட்டீங்க, என்ன போயிட்டு இங்க வந்தா திருப்பி நான் எப்படி மீண்டும் வெளில வர்றது? சாமி கிட்ட போய் நின்னாராம். அப்ப சுந்தரமூர்த்தி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து அண்டருள் செய். கண்டிப்பா இந்த உலகம் போய் மாட்டினா மயக்கத்துல போயிடும், கண்டிப்பா மயக்கதான் நிற்பேன். நீங்க யாருன்னே கேட்போம் போயிட்டு, நீங்க இந்த மயக்கத்துல இருந்து சாமி யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அப்புறம் மாத்தினா சாமி என்ன வழி போய் இருக்கிற நேரம் முதல்ல போகாம நீங்க போய் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வச்சிருக்கீங்க, அது வச்சிருக்கேன்னா போய் வந்துட முடியுமா, அடுத்த வாரம் பார்த்துக்கோங்க போயிடும். ஏன் இது இந்த உலக மயக்கு, இங்க என்ன பண்ண மயங்கி போயிட்டு நம்ம, நான் இந்த மாதிரி தான் சாமி இருப்பேன், நீங்க எப்படியாவது வந்து தடுத்து ஆட்கொள்ளும், ஐயானையே தடுத்து ஆண்டு அருள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்ததுனாலதான் இங்க கல்யாணத்துல வராரு. கல்யாணத்துல இல்லாத ஒரு ஓலையை கூட்டிட்டு வந்து, அப்படி ஒரு டாக்குமெண்டே கிடையாது, அது ஒரு சொல்ல போனா அப்புறம் டாக்குமெண்ட் சும்மா டாக்குமெண்ட், அது ரெடி பண்ண டாக்குமெண்ட். முதல்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ண நம்ம தான் கூடாது, அது மாதிரி டாக்குமெண்டே இல்லை. அற்புத பட ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆட்கொண்ட அப்படின்பார் மணிவாசனுடைய சுந்தரமூர்த்தி நாயனார். அது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு தேவாரத்தில்.
அற்புத பழ ஆவணம். அற்புத பழம்னா ஆவணமே இல்லை. என்ன டாக்குமெண்ட் அது சொல்லக்கூடாது. சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க சொல்லல, அப்படி டாக்குமெண்ட்டே இல்லை. அது அற்புத பழ ஆவணம்னு சொன்னார். அது அற்புதம்னா அது இல்லாத ஒன்று தான், அதுதான் அற்புதம். பெரிய அற்புதம் சார் என்ன அப்படி நடக்காது, அது வரைக்கும் நடக்காதது தான் அற்புதம் சொல்லுவோம்ல. இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அதை போய் எடுத்துட்டு வந்து இவர் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சிட்டாரு வேறு. அது ஒரு இன்னொரு டாக்குமெண்ட், அது வேறு. அது ஒரு இன்னொரு டாக்குமெண்ட். டக்குன்னு உடனே இன்னொரு என்கிட்ட இன்னொன்று இருக்கு, ஜெராக்ஸ் வச்சிருக்கேன். நான் ஜெராக்ஸ் தான் கொடுத்தா ஒரிஜினல் வச்சிருக்கேன்றது. எப்படி ஏன் பண்ணணும் சாமி சொல்லிட்டு வராது. நான் இங்கே வந்தா மனசுல மாட்டிப்பேன். இங்க உலக மயக்கு நம்ம இது பண்ணிடும். ஏன் இந்த உலகம் என்பது அறிவை மயக்கக்கூடிய இடம் இது. அதனாலதான் சொல்றாரு, இது எப்படிப்பட்டது என்றால் உயிருடைய அறிவை இந்த மலம் மறைத்து கொண்டிருக்கின்றது. உயிருடைய அறிவை மறைத்து கொண்டிருக்கின்றது. அப்ப நாம் மிகவும் அஞ்சக்கூடிய ஒரு இடம் இதுதான். நம்ம இப்படிதான் நம்மளை மயக்கும், இப்படிதான் நம்மளை போட்டு அப்படியே மெதுவா என்ன சொல்றது, அப்படியே ஒரு மூணு கூட வச்சுக்கோம். இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு நமக்கு எது துணை செய்யும் தெரியுமா? அருளாளர்களுடைய பாடல்கள் மட்டும்தான். அருள் பாடல்கள் மட்டும்தான் நமக்கு இந்த மயக்கிலிருந்து நம்மை கொண்டு வரும். அருள்குருநாதருடைய தெளிவும் நமக்கு அருள் நூல்கள் மட்டும்தான். வேற எதுவும் நம்ம பண்ண முடியும். சாமி நேரம் வர்றது எப்படி வருவாருன்னா அருளாளர்களுடைய பாடல்களாக, அருள்குருநாதருடைய திருமேனியாக நமக்கு எழுந்தருளி நமக்கு பெருமா நாட்கள். அப்ப நான் புரிஞ்சுக்கணும், எல்லாம் விட்டு வரணும். அதுக்கு தான் இங்க வந்ததே எதுக்குன்னா, இங்கே செட்டில் ஆகிறதுக்கு இல்லை. இங்க வந்தது எதுக்குன்னா வேலையை முடிச்சு கிளம்புறது. வந்து எதுக்காக? வேலையை முடிச்சு கிளம்புறது. டெபுடேஷன்ல வந்திருக்கோம் நாமெல்லாம். வேலையை முடிச்சுட்டு வந்து டெபுடேஷன் சொல்லக்கூடாது. அது அவங்க அருளாளர்கள் மட்டும்தான். அது நாம வந்து என்ன பண்ணோம்னா, நம்மள ஒரு கைதியா அனுப்பியிருக்காங்க. நம்ம இங்க நல்லபடியா இருந்து இப்படிதான் சொல்லுவோம், வைத்தியநாதையா நாம கைதியா வந்து நாமெல்லாம் இங்க எப்படி இருக்கோம்? கைதியா வந்திருக்கோம். நாம இங்க நல்லபடியா இருந்து நல்லபடியா ஒழுங்கா இருந்தோம்னா நன்னடத்தை காரணமாக இவர் விடுதலை செய்யப்பட்டாருன்னு அனுப்புவாங்க. இல்லைன்னா தூக்கி அடுத்தது வேற இங்க வேற இதோட மோசமான இடம் போடுறான்னு போட்டுருவாங்க. அது நான் சொல்லும்போது விதியையே மாற்றக்கூடியது அருளாளர்கள் பாடலுக்கு மட்டுமே உண்டு. விதியையே மாற்றக்கூடியது அருளாளர் பாடல். நமக்கு பிறவி இப்படிதான் இருக்கணும் சொல்லியிருக்காங்க, செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் அருளாளர் பாடல் என்ன பண்ண விதியை மாற்றம் செய்யும். விதியை மாற்றம் செய்யும். அது எப்படி என்றால், ஒரு தண்டனை அனுபவிக்கின்ற ஒரு கைதி அனுபவித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணதுதான் தண்டனை அனுபவிக்கிறோம், இப்படிதான் அனுபவிக்கணும். அனுபவிச்சா மட்டும்தான் நம்ம துன்பத்துக்கு நாம செஞ்ச தண்டனைக்கு தவறுக்கான தண்டனை இதுதான். துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அனுபவிச்சுக்கிட்டே இருந்து இனி இந்த தவறை செய்யக்கூடாது என்ற நினைவோடுவே வாழ்ந்து கொண்டே இருப்பானே. ஆனால் அவனுடைய நன்னடத்தை காரணமாக இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன பண்ணுது, அவனை ஒரு அக்டோபர் 2 ஒரு ஏதாவது ஒரு மே 1 ஏதாவது ஒரு ஒரு பெரிய அறிஞர்களுடைய பிறந்த நாள் அதை முன்னிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 100 கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். அது அப்படி அது நம்மளும் சாமி பார்ப்பாராம். ஒரு மனிதனால் இயற்றப்பட்ட சட்டமே இத்துணை கருணையாக விளங்கும் பொழுது இறைவனால் அருளப்பட்ட அது விதி அவனுக்கு இருக்காதா? கருணை இருக்காதா? கருணையே வடிவான மூர்த்தி இல்லை பெருமா என்ன பண்ணுவான்? புள்ள என்ன பண்ணுவாராம்? தேவர் மலை போட்டு நீக்கிடலாம், கிளம்பு போட்டு அனுப்பிச்சு வச்சுருவாராம் சாமி. அதை இப்படியே சொல்லுவாங்க. இதாக பேசுவோம். சாமி என்ன பண்ணுவாராம், இப்போ தள்ளுபடி பண்ணிட்டு இந்த வினைகள்லாம் வேண்டாம் போட்டோம், அது நல்லா உலகத்து சரியாயிடுச்சு, அது இன்பது எதுவுமே பற்றி பெருசாக நினைக்க மாட்டேங்குது, இதுக்கு வினை முட்ட முடியாது. என்ன பண்ணுவாரா சாமி? அனுப்பி விட்டுருவாராம். இங்கேருந்து சீக்கிரமா கரெக்டாக அனுப்பி வச்சுருவாராங்க. ஏன்? மனிதன் சட்டத்துக்கே கருணை இருக்கும்போது இறைவனுடைய சட்டத்துக்கு கருணை இருக்காதா? அவன் கருணையே வடிவானவங்க இல்லையா? அதனால அவன் அப்படிதான். நாம் என்ன பண்ணோம், அந்த தவற்றை உணர வேண்டும். நாம் துன்பம் என்கின்றதை நாம் உணர்ந்து அதன்படி செயல்படுவோமே ஆனால், அருளாளர்களை வழி நெறி நின்று செயல்படுவோமே ஆனால் நமக்கு துன்பம் இல்லை. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? இங்கிருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்முடைய வாழ்வியலிலே பின்பற்றுகின்ற நிலையை மட்டும்தான் நமக்கு பயன் கிட்டும் என்று சொல்லி அடுத்ததா இன்னொரு சொல்றாரு. அது என்றுமே உள்ள பொருள். அது எப்படி சொல்றாரு? அன்று அளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அது அது எப்பவுமே இருக்குங்க. அது மலம் என்பது எப்பொழுதுமே இருக்கு. ஐயா அன்னைக்கே இருந்ததுங்க ஐயா, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கும். அது எங்க இருக்கும்? அது எங்க நீங்க ஒளி இருக்குன்னு சொல்றீங்களா அங்கேயே இருக்கும். மலம் என்கின்ற ஒன்று இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எங்க தெரியுமா இருக்கு? இறை என்ற ஒரு பொருள் எல்லா இடமும் நிறைந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதே போல இதுவும் அதே இடத்துலதான் இருக்கு, ஒரே இடத்துல தான் இருக்குது. அதுதான் பாடலுடைய மிக முக்கியமானது. அன்று அளவி உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி, உயிர் கூடவே எப்பவுமே இருக்காது. உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி இறை உயிர் தலை பதி
பசு பசு, பாசம். மூணுமே எங்க இருக்கு? மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. என்னைக்கு இருக்கு? அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு இருக்கு, என்னைக்கு இருக்கு. அன்று அளவி உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது. இன்றளவும் நின்றது எது? இருள். இன்னைக்கும் இருக்கு, என்னைக்குமே இருக்கும். அது உயிர் கூடவே இருக்கும். எங்க ஒரே இடத்துல இருக்குமா? ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கு? இருட்டு இருக்கு. இருட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒரு இடத்த சொல்லி இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒளி எங்க இருக்கு? ஒளி அங்க இருக்குன்னு சொல்லுவோமா? ஒளி அங்கதான், இப்போதைக்கு ஒளி அங்க இருக்கு. இருட்டு இங்க இருக்க, ஒளி எங்க இருக்கும்? அந்த விளக்கு ஏத்தனா ஒளி வந்துடும். விளக்கு ஏற்றப்பட்ட உடனே என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒளி ஒளி வந்து விடுகிறது. அப்ப இருட்டு எங்க போச்சு? ரெண்டு பக்கத்துல இருக்க போயிருச்சு. இருட்டு அங்கதான் இருக்கு. இருட்டு அங்கதான் இருக்கு. ஒளி ஏற்றப்பட்ட லைட் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? நமக்கு அந்த ஒளி இருட்டு என்ன ஆயிடுச்சு? அடங்கிடுச்சு. அடங்கிடுச்சு. மடங்கிருச்சு. அப்படியே தன்னை காட்டி காமியா இருக்கு. அப்ப திருப்பி வருமா? அது வரும். எப்ப வரும்? ஒளி போச்சுன்னா திருப்பி வந்துடும். அப்ப நாம என்ன பண்ணோம்? விளக்கு ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். இன்றுமே விளக்கு இருக்குமே, ஆனால் இருள அவாய்ட் பண்ண. அப்ப இருள நீங்க இல்லாம பண்ண முடியாது. ஒளி ஏற்றிக்கொண்டே இருக்கும். ஒளி எப்பொழுதுமே ஏற்றப்பட்டு இருந்தால் இருள் வரதுக்கு வாய்ப்பு. நீங்க எப்பொழுதுமே அது கொஞ்ச நாள் செய்வோங்க ஐயா. நாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போறது, இல்ல மாசத்துக்கு 2 நாள் போறது, இல்ல மாசத்துக்கு ஒரே நாள் போறது, வருஷத்துக்கே ஒரு நாள் தான் போறது. போனோமா வேண்டாமா அதுக்கா? அப்ப மத்த நாள்ல இருள் தான் இல்லையா? ஆமா. விளக்கினை ஏற்றி வெளியே எறிவீர்கள். விளக்கினின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தானே. விளக்குதான், அதுதான் நமக்கு விளங்க செய்யும். அதுதான் நம்ம துன்பத்தை நீக்கக்கூடியது. ஏன்? இருளை நீக்கக்கூடியது விளக்கு தான். அப்போ ஒளி எங்க இருக்கோ அங்கேயே தான் இருளும் இருக்கும் இல்லையா? ஒளி எங்க இருக்கோ பொருளும் அங்கேயே தான் இருக்கு. பொருள் அங்கதான் இருக்கு, இருளும் அங்கதான் இருக்கு, ஒளி அங்கதான் இருக்கு. ஒளிக்கு இருளுக்கும் ஒன்றுதான இடம். அப்ப உள் ஒளியோடு அடங்கின்னு அவர் சொல்றாரு, ஆவியோடு அடங்கின்னு சொல்றாரு நம்முடைய உமாவேஸ்வரர் சொல்றாரு. அப்ப உண்மைதான் இல்லையா? ஒரே இடத்துல தான் உயிர் இருக்கு, அங்கதான் இருளும் இருக்கு, அங்கதான் மலமும் இருக்கு. அப்போ மலம் நீங்க மலத்தை நீக்கலாம் முடியாது. மலத்தை அழித்து விட்டோம்னு சொல்ல முடியாது. அழித்து விட்டோம்னு சித்தாந்தம் பொய்யாயிரும். அப்புறம் 10 பசு பாசம் என்றும் உள்ள பொருள்னு சொல்றீங்களே, முப்பொருள் உண்மைன்னு சொல்றோம்னா நம்ம முப்பொருள் உண்மைன்னு சொல்லும்போது 3 பொருள் எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம். அதான் 3 பொருளுடைய உண்மைனா நிலை பெற்று 3ம் உள்ள பொருள். உண்மையான பொருள் முப்பொருள் உண்மை. உண்மையானது உள்ளதுன்னு அர்த்தம். என்றும் உள்ளது எதுவோ அதுதான் உண்மை. என்றும் உள்ளது எதுவோ அதுதான் உண்மை. உள்ள எப்பொழுதும் உள்ளது. அது உண்மை விளக்குன்றதே அதுதான். உண்மை விளக்கம்னா உண்மையான விளக்கம் அர்த்தம் கிடையாது. உண்மையை பற்றி விளக்கம். எது நிலையான பொருளோ அதை பற்றி விளக்கம். 3மே நிலையான பொருள் தான். எது? பதி பசு பாசம் இறை உயிர் தலை 3மே நிலையான பொருள் தான். அந்த 3 பற்றி விளக்கம். அதான் அந்த நூல் நமக்கு உண்மை விளக்கம். அப்போ 3 அந்த எப்பொழுதுமே உள்ள பொருள் என்றால் அது அழியாது. அதை விட்டு நாம் நீங்கி இருக்கலாம். அது என்ன இருக்கும்? அது மடங்கு. அது எப்படி இருக்கும்? அடங்கி. சொல்ற உண்மை விளக்கத்தில் நிறைவான ஒரு பாடல் இருக்கு. 48, 49 பாடல். வனவாசம் கடந்த அந்த குருநாதத்தை கேட்கிறார். கேரக்டர் நீங்க சாமி எனக்கு பெரிய சந்தேகம் சாமி. எல்லா சாமியும் சொல்லிட்டேன். பதி என்ன, பசு என்ன, பாசம் என்ன, பெருமான் 5 எழுத்து என்ன, திரு நடனம் என்ன, எல்லாம் வச்சு பதில் சொல்லிட்டே வர. இல்லை பதில் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் பதில் கொடுத்துட்டார். 8 கேள்வி 9 கேள்வி இருக்கிறார் அவர் முன்னாடி. அதுதான் உண்மை விளக்கம். அதில் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு நிறைவா எனக்கு ரொம்ப ஒரு கடைசியாக ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? இதை முத்தின்னு சொல்றாங்கல்ல, முத்தின்னு சொல்றாங்க. முத்தினா என்னது? இந்த முத்தின்னு சொல்ற பதி பசு பாசம்னு சொன்னீங்க 3 இறை உயிர் தலை. இந்த முத்தியில இந்த 3 பேர் எங்க இருப்பாங்க? முத்தியில முத்தி தனில் 3 தனும் ஒழிய கேள் அப்படின்றார். இந்த முத்தியில 3 பேருமே இருப்பாங்க பாண்டர். இது உயிர் இறைவனோடு முத்தி என்கின்ற அந்த இன்பத்தில் விளங்கும் பொழுது யாரெல்லாம் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்களாம். யாரு? சுத்த அனுபோகம் துய்ப்பது உயிர். இந்த உயிர் என்ன பண்ணோம்? இல்லை, பெருமானுடைய சுத்த அனுபவம் துய்ப்பது அணுனா ஆன்மா. ஆன்மா என்ன பண்ணிருக்கு? இன்பம். இன்பத்தில் ஏற்பு அப்படியே மெத்தனவே இன்பம் தருவது இறை. இந்த இன்பத்தை இது துய்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எது? இறை. இறை கொடுத்துக்கிட்டே இருக்கு. மலம் உயிர் என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த இன்பத்திலேயே லட்சியம் இருக்கு. அவ்வளவுதான். 2 பேரும் இருக்காங்க இல்லையா? இத்தை விளைவித்தல் மலம்னு பாடலை முடிக்கிறார். இன்னைக்கும் சித்தாந்திகளோட பெரிய பேர் சர்ச்சையா இருக்கிற வடம் அதுதான். இதை விளைவிக்கிறதே மலம் தான்ற. ஏன்னா இந்த இன்பத்திலிருந்து கொஞ்சமா அப்படி நகர்த்தா போதும், டக்குனு அந்த மலத்தை மாட்டி போடும். அப்ப அந்த மலம் இருக்கிறதுனால தான் நம்ம அதுக்கு எப்படி இருக்கோம்? பயந்து நாம அதோடவே இருக்கணும். நாம
கொஞ்சம் அந்த இன்பத்துல இருந்து நீங்கன்னா அந்த அந்த அருள் வட்டத்திலிருந்து நீங்கன்னா மலம் பிடிச்சிரும். அப்ப மலம் இருக்கிறதுனால தானே அப்படி இல்லவே இல்லை, நம்ம இறையை விட்டுருவோம்ல. நம்ம அந்த இன்பத்துல இருந்து நீங்கிருவோம்ல. இன்பத்தோடு நாம் தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் எது தெரியுமா? அது இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துதான். அதனால அதை பத்தி நம்ம தவற நினைப்பேன். நம்ம அதை விட்டு நீங்கி இருக்கணும், அவ்வளவுதான். அது வேற எதுக்காவது யாருக்காவது இருக்கும், நமக்கு தேவையில்லை. நாம அதில் நீங்கணும் அப்படின்ற. இப்ப நாம அது என்னைக்குமே இருக்கணும். ரெண்டுத்துக்குமே ஒன்றுதான். உயிருடன் எப்படி இருக்கா இந்த ஆன்மா கலந்து இருக்குன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப கடல் நீர், கடல்ல நீர் எல்லாம் பார்க்க பெரிய சமுத்திரம் பார்க்கறது. கடல்ல அது கடல்ல என்ன இருக்கு? நீர். நீர்ல என்ன இருக்கு? உப்பு இருக்கு. நீர்ல உப்பு இருக்கு. இப்போ உப்பு கடல்ல இருக்கா? உப்பு கடல்ல இருக்கு? நீர்ல தான் இருக்கு. நீர்ல உப்பு நீர்ல தான் இருக்கு. ஆமா, உப்பு நீர்ல தான் இருக்கு. இப்போ மூணுமே ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இறை இருக்கிற இடத்துல தான் உயிர் இருக்கு, மலம் இருக்கு. மூணும் ஒண்ணுல தான் இருக்கு. இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் சொல்றாருல்ல. ஆமா, யாரு கொடிக்கவியில சொல்றாருல்ல. கொடிக்கவின்னு ஒரு சித்தாந்தம் சொல்றாரு. இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றுதான் இடம். இருள் வெளி என்ன சொல்ற அம்மா சொல்றாங்களே அபய பிராட்டி, இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன? இதுல வந்து சில கலப்ப சந்தாவாரு விநாயகர் வரல. இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன? ரெண்டுத்துக்கு ஒண்ணுதான் இடம். ரெண்டுத்துக்கு ஒண்ணுதானே, எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குன்றீங்க. அப்போ உயிர் மட்டும் இந்த மலத்தால பீடிக்கப்படுது, இறை பீடிக்கப்படாதா? இறைய மலம் பற்றாதா என்றால் பற்றாது. இறையை கேள்வி இருக்கணும். இப்ப பார்த்தோன்னே யோசிக்கணும், மூணு ஒண்ணா இருக்குறீங்களா? ஏன் உயிர் மட்டும் தான் மாட்டிக்கிறது, இறைவன் மாட்டிக்க மாட்டாரா? எப்படி இறைவன் மாட்டிக்க மாட்டோம் சொல்லணும் இல்லை, பதில் சொல்லணும். ஏன் சித்தாந்தம் ஏன் பதில் சொல்ல முடியாதுன்னா, இப்போ கடல் நீர் இருக்கு. கடல் நீர்ல கடல்ல நீர், கடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதுல நீர் இருக்கு. நீர்ல உப்பு இருக்கு. உப்பு நீர்ல தான் இருக்கே தவிர கடல்ல இல்லை. உப்பு கடலை பாதிக்காது. உப்பு கடலை பாதிக்க நீரை தான் முடிச்சிட்டு இருக்கு. உப்பு என்ன பண்ணுது? உப்புன்ற தன்மை நீரைத்தான் பற்றி இருக்கின்றதே தவிர கடலை பற்றவில்லை, இல்லையா? கடலை பற்றவில்லை. அப்படித்தான் இறையும் உயிரும் மலமும் ஓரிடத்தில் இருந்தாலும் மலம் உயிரை மட்டுமே பற்றி நிற்குமே தவிர இறையை பற்றாது. அது இறையை பற்றாது. கடல்ல இருக்கே. இப்போ பாத்திரம் இருக்கு. இப்ப எப்படி வச்சுப்போம், கடல் விட்டுருவோம். பாத்திரத்துல தண்ணியில உப்பு கலந்துருச்சு. ஏதோ கலந்துட்டாங்க, உப்பா இருக்கு. இப்போ பாத்திரத்துல இருக்க தண்ணி தான் உப்பா இருக்குமே தவிர பாத்திரம் உப்பாயிடுமா? பாத்திரம் உப்பாகுமா? ஆகாது. பாத்திரம் உப்பாக ரொம்ப நாள் இருந்து அந்த மாதிரி பாத்திரமா இருந்தா அதுவே விஷயம். பொதுவா பாத்திரம் உப்பப்படாது. எது ஆகும்? தண்ணிதான் உப்பு. தண்ணியில தான் உப்பு. தண்ணியில உப்பு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த உப்பை என்ன எடுத்துருங்க, எடுக்க முடியுமா? எப்படியாது அதெல்லாம் சாதாரணமா ஃபில்டர்ல போட்டு எடுக்கிறதா? அதுக்குன்னு தனி ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதுல அந்த தண்ணி அனுப்பிச்சா ஆகும், உப்பை தனியா பிரிச்சிருவான். அது பண்றாங்கல்ல, உப்பை தனியா பிரிக்க தனியா ஆக்குறாங்க. அது நம்மளால முடியாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறவங்க தான் அருளாளர்கள். அந்த மனத்தை இப்படியாவது வந்து நீக்கணும். இதுல இருந்து உயிரிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் அருளாளருடைய நூல்கள் தான். அந்த அருளாளர் நூல்களை நமக்கு எடுத்துரைப்பதற்கு தான் அருகுருநாதர் மூலமா தான் நமக்கு அது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிக பெரும் புருஷர்களாலும் வந்து சேர்ந்து உபதேசம் நேரம் வந்து அப்படியே நித்திய பிரதட்சணமா ஆகி ஆட்சி சொல்லுவாருன்னா நமக்கு சொல்ல மாட்டேன். டக்குனு வந்தாலே பெரிய சாமி வராருன்னா எப்படி இருக்கு இடம்? பெரும் பேர் ஒளியா விளங்க பெரிய சவுண்டு எல்லாம் அதிகமா இருக்கும். நம்ம கிளம்பி வேண்டிடுவோம். ஏதோ பூமி வந்துருச்சா கிளம்பி போயிடலாம், கிளம்பி போயிடணும். சாமி வந்தாலும் நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி சாமி வருவாங்க? நமக்கு மும்மலங்களுடைய ஆன்மாக்களை பெருமான் எப்படி ஆட்கொள்வார் என்றால் குருநாதராகத்தான் ஆட்கொள்வார். குருநாதர் மூலமாக மட்டும்தான். குருநாதர் மூலமாக ஆட்கொள்வார். நீர் அவருக்கே காட்சி கொடுத்து சாமி அப்படிலாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் வேற நிலையில இருக்கிற ஆன்மாக்கு தான் அந்த மாதிரிலாம் சாட்சி வரும். ஆமா, மும்மலமுடைய ஆன்மாக்கு கண்டிப்பா குருநாதர் தான். வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா மணிவாசலுக்கு ஏன் குருநாதர் சொல்லணும்? மணிவாசல் சாமியே சொல்லிருக்கலாம்ல, தனக்கு குருவா தான் சாமி வந்தார். குருநாதர் தான் முக்கியம். குருநாதரை பற்றி கொண்டால் பெருமான் நாயனாருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாததே கிடையாது. அவருக்கு அடியார் திருக்கூட்டத்தோடவே இருக்காரு. அடியார் திருக்கூட்டத்துல அவ்வளவு பற்றோடு விளங்குகின்றார். அந்த நிலையில இருக்கிற பெருமானுக்கு அரசாட்சி வந்து சேருது. அரசாட்சியில் இருக்கும் பொழுது மட்டும் இல்ல, அவருக்கு யோகத்துல மிக பெரிய எல்லா உயிரினங்கள் பேசுவதும் அவருக்கு தெரியும். ஒரு மரத்துக்கு என்ன துன்பமா அது தெரியும்.
ஓரறிவுற பொருளிலிருந்து ஆறறிவு உள்ள உயிர் வரை இருக்கின்ற எல்லா உயிர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுற நிலைமை அவருக்கு. பேசுறதுன்னா என்ன பண்ண வார்த்தை நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, காக்கா ரெண்டும் பேசிக்குது, நமக்கு தெரியுமா? அவங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாரும் காக்கான்னு கட்டிட்டு இருக்குது, அவங்களுக்குள்ள அது மொழி படிப்பு நமக்கு தெரியாது. மிருகம் ரெண்டும் பேசிக்கும், அது நமக்கு தெரியுமா? அது அது அதுக்கு அதுவும் மானு கத்தும், இதுவும் மானு கத்தும். ஆனா என்ன கூப்பிடுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், பக்கத்துல தான் போட்டான், அது அவங்களுக்கு தான் தெரியும். அது பேசு நமக்கு தெரியுமா? அது மிருகத்தினோட தெரியாது. ஏன் தெரியாது? நாம் அதனுடைய உணர்வை அழிவதில்லை. வார்த்தைன்றது வாயிலிருந்து வெளில வருது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? இங்க ஒரு நினைப்பா இருக்கு, நினைப்பு சார். இந்த வார்த்தை என்னன்னா, இங்க இருக்கு சார், வரமாட்டேங்குது, இங்க இருக்காது. அது அப்ப அங்கேயே இருக்கு, சொல்லு இங்கே உருவாயிருது, வார்த்தையா வெளியே வரல. ஏன்னா நினைவோடு ஒட்டலை. நினைவோடு ஒட்டினாதான் வார்த்தை வெளில வரும். இதெல்லாம் இங்கேயே வந்துட்டு இருக்கும். இதுக்கு இந்த இடத்துக்கு முன்னாடி இங்கேயே வந்து எழுத்துக்களா இருக்கு, வார்த்தையா இருக்கு, எழுத்துக்களா இருக்கும். முந்திக்க எழுத்துக்களுக்கு முன்னாடி சூக்குமமா இருக்கும். எங்க மூலாதாரத்துக்கு சூக்குமமா இருக்கும். அந்த சூட்சுமமா எல்லா உயிர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த சூக்கும வாக்கை யார் அறிகின்றார்களோ அவர்களுக்கு பேச்சே தேவையில்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியும். அவர் வந்து ஒரு கன்னடான்னு வச்சுக்கலாம். அவரு கர்நாடகாவில் பிறந்து அவர் கன்னடா மொழி பேசுற ஒரு வச்சுக்கலாம். அவர் நினைக்கிறது இவருக்கு தெரியும். ஏன்னா அவர் எழுத்தா நினைச்சுதான் வார்த்தையா தான் வாயில வரும் அது இல்லையா? எழுத்துக்கு முன்னாடியே நினைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, எண்ணம்னு இருக்குல்ல, என்ன ஆற்றலா உள்ள இருக்கும்ல, அதையே அவர் அறிந்து கொள்ளும் நிலை நமக்கு இருக்குமே. ஆனால் அவர் என்ன பேசினாலும் தெரியும். அது மொழியே தேவையில்லை. ஒரு செடி இருக்கு வச்சுங்களேன், அந்த செடி திடீர்னு வாடி இருக்கு. ஏன் வாடி இருக்கு? அதுக்கு ஏதாவது துன்பம் திரும்ப கேட்டா துன்பம். அது அதனுடைய அதுக்கும் உயிர், அதுவும் உயிர் தாங்க. ஆமா, அதுக்கும் எல்லாமே இருக்கும்ல, எல்லா வாக்குகளும் எல்லாமே இருக்கும். ஆனா சொல்ல முடியாது. தூக்கமா இருக்கும்ல, எண்ணம் இருக்கும்ல, அதுக்கும் உயிர்னா என்ன இருக்கும்ல, அதோட எண்ணம் என்ன? யாரோ தண்ணி ஊற்றிருக்க மாட்டான், நம்ம தண்ணியே ஊற்றுறது. அது நினைச்சு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஊற்றுவோம் இல்லையா? அதுக்கு தெரியல. செடியெல்லாம் பேசலாம், நீங்க ஏன் வச்சீங்க? அதுக்கு எல்லாரும் செடிகளை பேசிட்டு தப்பா நினைப்பாங்க. உண்மையிலே செடிகளை பேசலாம், கேட்கும். நல்லா இருக்கியா? வேலை தண்ணி இன்னும் ஊற்றுறது நல்லா இருக்கா? இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா? எப்படியா பண்ணுறேன், நான் உனக்கு நல்லபடியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 10 நாள் 20 நாள் சொல்லுங்கள. ஒரு 25ஆவது நாள் நீங்கள் 4 நாள் இல்லைன்னு செடி வாடிடும். தண்ணியெல்லாம் ஊற்றுவான், நிறைய யாரையும் ஆளை வச்சு ஊற்றிருப்பாங்க. ஆனால் அது ஒரு மாதிரி இப்படி வந்துருக்கும். ஏன்டான்னா கேட்கறதுக்கு ஆளு சொல்லிட்டே இருந்தோமா, சொல்லிட்டு இல்லையா, அது வாடி போயிடும். செடிக்கு அப்படின்னா அருளாளர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? சாமிக்கே இருந்தவங்களுக்கு இங்கே வரும்போது எப்படியே இருக்கும், அதோட சாமி அப்படி விட்டாரே, இந்த உலகத்தில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படியே. அதனால தான் எதனால கதை இங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்தால் நமக்கு எதுவுமே செட் ஆகாது, அங்கேயே இருந்துருக்கு. ஞான சமுதிரம் நினைக்கிறேன். எப்படி நான் இங்கே வந்து சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல. எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன்? நான் வினை தவறு செஞ்சு ஏதாவது பண்ணவங்க இங்கே கொண்டு வந்து போடு சாமி போடுவார். இங்கே நாம எதுக்கு வந்தோம்? துருத்தியாய் சொல்லப்படாய், துருத்தியாய் சொல்லப்படாய், நின் திருவடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினேன். திருத்துருத்தி தேவாரம் ஞானசம்பந்தர். நின் திருவடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு. என்னமோ ஒரு பண்ணையா, என்ன பண்ண தெரியல, என்னமோ பண்ண குணம் சேர்த்துக்கிறீங்க, என்னமோ பண்ணி குணம் சேர்த்துட்டாரு. ஞானசம்பந்தருடைய அகச்சார் சாமியை சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அங்க இருந்தா வந்திருக்காருன்னு அர்த்தம். நின் திருவடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு. இந்த மண்ணுக்கு வரணும்னா மையல் தான் முக்கியம். மயங்கிட்டுன்னா போதும் கொண்டு வந்து போட்டுருவார் சாமி. மயக்கமா சரி, இந்த மாதிரி மயங்கி தான் கொண்டு வந்து விட்டாரு. மயக்கம் வந்தாலே போதும், என்னமோ மயங்கிட்டேன் அப்படி. எனக்கு மயக்கினதால கொண்டு வந்து செஞ்சுட்டு, அந்த மயக்கினதாலதான் செஞ்சதுனாலதான் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அது சொல்லி சாமி தொடங்கும் போதே இந்த மயங்கி வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எப்படி மயங்குவாங்க, ஒரு பெண்ணை கண்டுதான் மயங்குவாங்க இல்லையா? சம்பந்தருடைய பாடல் முதல் பாடல்லே பார்த்தீங்கன்னா ஞானத்துல பாடல்ல அதான் தோளுடைய செவியன் ஏறிவோ தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளம் கவர் கல்வன். தோளுடைய செவியன் விடை. ஏன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை போய் பார்க்கணும், எப்படி போவாங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, நல்லா அழகாக நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டு, ஒரு நல்ல வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி போய் தானே பெண்ணை போய் பார்க்கலாம் போயிட்டு. அப்போ தானே அந்த பெண்ணை அவன் கவர முடியுது. அது இல்லையா? என்ன இப்படிதான் வந்து சமதர் முதல் பாடலுடைய செவியன் ஒரு பூவின் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள். ஏன் இப்படிதான் மயக்கி எனக்கு கூட்டு வந்து குடிச்சிட்டார் இந்த சாமி. என்னமோ பண்ணி அழைச்சாரு, கரெக்டாக கடைசி வந்து குடிச்சு இங்கே வந்து என்ன பண்ண ஆட்கொண்டார் தன்னை பெருமா என் உள்ளம் கவர்கள். இப்போ என்ன தெரியுது? அருளாளருக்கு இங்கே இந்த இடம் இது இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. ஏன் அவர்கள்
இந்த மலம் என்று சொல்லப்பட்டதிலிருந்து விலகி இருந்தார்கள். இதிலிருந்து விலகி நாம எங்க இருக்கோம்? இதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். மலத்தோடைய நமக்கு அவங்களுக்கும் அவங்களும் இங்கதான் வந்தாங்க, நாமளும் இங்கதான் வந்தோம். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க சாமி அனுப்பினாரு, நாம வினையினால் வந்தோம். அவர்களுக்கு அருள் பிறப்பு, நமக்கு வினை பிறப்பு. எல்லாரும் இங்க வந்துட்டோம், எல்லாரும் 2 பேரும் இங்கதான் இருந்தோம். 2 பேரும் யாராவது கிளம்பும் போது எப்படி போவோம்னா அவங்க எப்ப போறாங்களோ அப்பதான். ஆனா அருளாளர்கள் அப்படி இல்லை, அவங்க என்னைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அன்னைக்கு போயிடுவாங்க. நமக்கு சாமி என்னைக்கு வச்சுட்டாரு அன்னைக்கு தான். இப்படி சொன்னா புரியும். இப்போ ஒரு ரூம் இருக்கு, ஒரு ரூமுக்குள்ள எல்லாரையும் போட்டுட்டு வெளியே தாப்பால் போட்டு சாமி தூக்கிட்டு வைக்க வெளியே விசில் அடிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். ரூம்குள்ள போட்டுட்டு கூட்டிட்டு சாவி தூக்கி வெளியே எங்கேயோ தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா ரூம் திறக்க முடியுமா? திறக்க முடியாது. நான் எல்லாம் அப்படிதான் மாட்டிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்காங்க, உள்பக்கம் தாப்பால் போட்டு உள்ள இருக்காங்க. அவங்க எப்போ வேணா திறந்து எப்போ வேணா வெளில கிளம்பிடலாம். அவங்க எப்போ வேணா கிளம்பிட்டு அவங்களே திறந்து எப்போ வேணா கிளம்பிடலாம். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு வெளிப்பக்கம் போட்டு சாவியை தூக்கி விசில் அடிச்சு போயிட்டாங்க, வெளியே தூக்கி போட்டு போயிட்டாங்க. நமக்கு அந்த சாவியை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அந்த பூட்டு திறக்கிறத கண்டுபிடிக்கணும், தான் கவு திறந்து வரணும். எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. அவங்க அப்படி இல்லை, எல்லாரும் ரூம்குள்ளதான் இருக்கோம். நம்மள மாதிரிதான் சார் அவர் ரூம்ல இருக்காரு. ஐயா அவர் உள்பக்கம் மூட்டிட்டு இருக்காரு, உங்களை வெளிப்பக்கம் வச்சு பூட்டி இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்? மலத்தோடு விளங்குவதனால நமக்கு வெளிப்பூட்டு. வேலைக்காக வந்தாங்க, வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுது? எல்லா பொருளுக்கும் ஒன்றுதான் இடம், ஆனால் அது எதை பற்றி நிற்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நீரை பற்றி நிற்கிறது உப்பு, அது கடலை பற்றுவதில்லை. அப்படி உயிரை தான் மலம் பற்றி இருக்கின்றதே தவிர இறையை மலம் பற்றுவதற்கான வாய்ப்பு. அதனால தான் அவனுக்கு என்ன பேருனா மின்மலன்னு பேர். மலமே பற்றாதவர்னு பேர். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருத்தல் என் குணத்துல ஒண்ணு சொன்னாங்க கடவுள். இயல்பாகவே 8 குணத்துல ஒண்ணு என்ன? தன்மை ஏற்றனாதல். இயல்பாக பாசம் விட்டவே விட்டார். பாசத்தோடு வாய்ப்பே இல்லை. பாசம் அதோடு சேர்வதற்கான வாய்ப்பே. எப்படி கடலில் உப்பு ஒட்டாதோ நீரில் தான் சேருமோ அப்படி இறையும் மலம் தாக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டும் இல்லை, அடுத்து இன்னொன்று சொல்லும் பொழுது இருளை பற்றி பார்த்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் மலம் தான் உயிரை பீடித்திருக்கும், மாட்டி உயிரோட இருக்கும். ஆனால் இறையை பாதிக்காதுன்னு சொன்னார் மோகசிவனார். இன்னொன்று சொன்னார், கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்றது, மோகசிவனார் சொல்லலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. உணவசிவன் இருளை பற்றி இருளோட நிலையை சொல்லிகிட்டே வரப்போ சொல்கிறார், ஒரு செய்தி சொல்கிறார். இங்கே இந்த பெண் இருக்கா, பெண்ணுக்கு எது அவருடைய முழுமைத்தன்மை எது கொடுக்கும்? அவருடைய கற்பு தான். கற்பு தான் அவளுக்கு முழுமைத்தன்மை இல்லையா? ஒரு தலைவன் ஒரு தலைவி, ஒரு இல்லைன்னா ஒரு கணவன் மனைவி. மனைவிக்கு எது கற்பு? கணவனோடு இருப்பது கற்பு. அதுதான் உலகம் சொல்லுது. கணவனோடு இருப்பது தான் அவளுக்கு கற்பு இல்லையா? கணவனோடு இருப்பது தான் கற்பு என்று ஒரு விளக்கணம் சொல்லிட்டோம். அதுதான் இந்த உலகத்துக்கு நியதி. கற்புன்னா என்னது? முதல்ல கற்பு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? கற்பு என்றால் ஒன்றை மட்டுமே பற்றி ஒன்றோடு மட்டுமே நாம் இருப்பதற்கு பேர் தான் கற்பு. ஒரு பொருளோடு மட்டுமே நாம் இருப்பதற்கு பேர் தான் மணிவாசன் சொல்றாருல்ல, நான் உன் கூடவே இருக்கணுன்றதை நீ தான் எனக்கு கொடுத்த. சாமி கூடவே இருக்கணும், சாமி மட்டும்தான் ஒரு பொருள், அதை தாண்டி வேறு ஒரு பொருள் இல்லை என்கின்றதை இப்ப நான் அதே சொல்லி பார்க்க விட்டு நீங்க சிவபெருமான மட்டும் வழிபாடு, மற்றதெல்லாம் ஒரு பொருள் தான் வழிபாடு. ஏக தெய்வம், ஒரு உயிர் ஓர் இறை கோட்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்க, அவன் போயிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, போயிடுவான். புதுசாக ஒரு கோயில் என்ன பண்ணுறது, டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க சொன்னா தெரியுமா? என்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க ஐயா இவங்க இந்த மாதிரி இந்த சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. நம்ம சொன்னா அவங்களாம் தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்க, சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓர் இறையை வழிபாடு செய்வது, ஓர் இறை கோட்பாடு என்பதை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் அது வரம். வரம், அது பெரிய வரம். அது சாமி கொடுத்துருப்பாராம், நீ மட்டும் இருக்குங்க அப்படி கொடுத்துருப்பாராம். நாம நினைச்சிட்டு இப்ப நாம தான் ஒரு சாமி கும்பிடுறோன்ற அது கூட நாம இல்ல, நாம ஒரு சாமியை கும்பிடுறோட சாமி தான் நம்ம கொடுத்துருக்காரு. ஆமா, வரும்போது பெருமாள் நம்மை நீ இங்கே இரு, நீங்கெல்லாம் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி சாமி விட்டு இருக்காரு அவங்கள. நீங்க வந்து என்ன, நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு பேருக்கு மத்தியில நான் மட்டும்தான் ஓரிரையை வழிபாடு செய்து, நாம செய்யல, நாம செய்யணும்ன்றது பெருமாள் நமக்கு தந்த வரம். சொல்றாரு, பேதம் இல்லதோர் கற்பழித்த பெருமை, பேதம் இல்லதோர் கற்பு, அதுதான் கற்பு. அது வேதம் இல்லதோர்னா அதுக்கு நீங்க வேற எதுவும் சொல்லவே முடியாது சார்.
ஏன் அதுதான் ஓரிரை கோட்பாடு, அதுதான் கற்பு. அதாவது இலக்கியத்துல 2 நிலை சொல்லுவாங்க அகத்துறையில. ஒன்று கற்பு, மற்றொன்று களவு. ஒன்று கற்பு, மற்றொன்று களவு. இந்த கற்பு களவுன்னு 2 நிலையில இருக்கும். தலைவன் தலைவியும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் சந்திக்கணும். எங்க பார்ப்பாங்க, யாருக்கும் தெரியாம சந்திப்பாங்க. அது ஒரு அகத்துறையில அது ஒரு நிலை, அது களவுன்னு சொல்லுவாங்க. அது 2 பேரும் சந்திப்பாங்க, போயிட்டு தனியாக ஒரு பார்த்து பேசிப்பாங்க. நாளாக இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சிடும், இவங்கெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேர் கல்யாணம் திருமணம் செய்து விட்டால் அவர்கள் இல்லத்தில் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. நம்ம 2 பேரும் அந்த மீட் பண்ணிக்குவாங்க, போவாங்க அதுக்கும் கல்யாணம் கூட எதுங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் இல்லை கல்யாணம். அப்போ கிடையாது, தேவையில்லை. அப்போ கனவு என்ன ஆயிடுது, கற்புக்கு வந்துடும். எல்லாருக்கும் ஊருக்கே தெரியலாம், நாங்கள் 2 பேர் தான். நாங்கள் 2 பேர் ஒருத்தர் சந்தித்தோம், எங்களுக்கு மனம் இசைந்தது, நாங்கள் திருமணம் செய்துட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது பேர் கற்பு. களவு என்ன ஆயிடுது, கற்பாங்க. அப்போ களவு எவ்வளோ கொஞ்சம் காலத்துக்கு களவு இருக்கும், அந்த களவு என்னவாயிடும், கற்பா மாறிடும். கற்புனா ஒன்றோடு ஒன்று, இவர்களுக்கு தான் இவர் என்ற நிலையோடு அது ஒன்று இருக்கும். இதைத்தான் என்ன சொன்னாங்க, களவும் கற்று மாறன்னு சொன்னாங்க. நம்ம அல்லது திருடால பரவாயில்ல, கெட்டதெல்லாம் கூட தெரிஞ்சுவாங்க. களவும் கற்று பண்ணா அந்த களவை கற்ற பிறகு மறந்துடணும், கற்புக்கு வந்துடணும்னு அர்த்தம். நம்ம லட்சணா எதையாவது தவறு செஞ்சுருக்கீங்க, அதையும் தம்பி செய்யறேன், ஐயா களவும் கற்று பண்ணலைங்க ஐயா, ஆடா பாருங்க. அதுக்கு போய் இதை உதாரணத்தை எப்படியெல்லாம் மாற்றி எடுத்து நம்ம பொருள் நமக்கு எது வாட்டமா பாதிக்கும், நமக்கு ஏற்ற போல அந்த இடத்துல பேசி அதை எடுத்துக்கிறது. ஆமா, அது சிவபூசையில விரட்டி வந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கல, என்ன சார் திடீர்னு சிவபூசை கிரட்டி மேச இருந்தாலும் சிவபூசையில் கேட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சிவபூசையில் கிரட்டி இருந்தீங்களா சார், சிவபூசை கிரட்டி வரக்கூடாதா சார், தப்பா சார். முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. கரடின்றதுன்னா கரடினா மிருகம் கரடி கிடையாது. கரடின்றது ஒரு வகையான வாத்தியம். அது நீங்க எதுல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நம்ம கரக்கில் மேல பதிக்கல கரடி முழா மொந்தை சொல்லிட்டு அவங்க 10 வாத்தியம், அந்த பழங்கறி வாத்தியத்துல கரடின்ற ஒரு வகையான வாத்தியம், வாத்திய கருவி. அந்த கரடி அது வாத்தியம் வந்து சிவ வழிபாடு நிறைவு செய்யும் அந்த கரடி வாத்தியம் வாசிப்பாங்க இவங்க. அதனால கரடி சிவபூசையில கரடி அப்படின்னாங்க. அது அந்த வாத்தியம் வாசிக்க முடிச்சுட்டா பூசை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், பூசை நிறைவுது. நீங்க திரும்ப பாடலாம் எடுத்து பாருங்க, கரடி என்பது வாத்திய கருவியில் ஒரு வாத்திய கருவி. அது நம்ம ராஜவாத்தியம், திருசங்கு, தாள பிரம்மதாளம் சொல்றோம் இல்லையா, அதுல கரடின்றது வாத்தியம். அந்த வாத்தியம் அதுதான் வழிபாட்டுல வாத்தியம் அது வாசிக்கிறதுன்றது அது வாசிக்க ஆரம்பிச்சுட்டா வேற எதுவுமே கேட்காது. நீங்க அவரை யாரும் கேட்டது போகிறது எதுவும் நடக்காது. அந்த கரடி வாத்தியம் வாசிக்க ஆரம்பிச்சோம்னா சத்தம், அதனால கரடி சிவபூசையில கரடி அப்படின்றது ஒரு வார்த்தையா சொன்னாங்க. நம்ம இருந்தா கூட கரடி, அந்த கரடி எங்கேயோ இருக்கு பாவம், நம்ம வாழ்ற இடத்துல கரடி எங்க வரப்போகுது, கரடி வரதுக்கு அது சம்பந்தம் எதையாவது ஒன்று நம்ம பழமொழி எப்படியெல்லாம் தவறா பிடிக்கும். இப்போ கற்புன்னா எங்க சொன்னாங்க, களவுக்கு அடுத்த நிலையாக சொல்லப்படுவது, களவினுடைய முடிந்த நிலையாக சொல்லப்படுவது தான் கற்பு. அப்போ அந்த கற்பு தான் ஒன்றோடு ஒன்று இருத்தல், ஒரு பொருளோடு ஒன்று இருத்தல் மட்டும்தான் கற்பு என்பது. அப்போ யார் கற்போட கணவனுக்கு மனைவி கற்போட இருக்க போலாம். கணவன் மட்டும்தான் தனக்கு முதலானவன், அவன் ஒருவன் மட்டுமே நமக்கானவன் என்பதை உணர்ந்து வாழ்கின்ற நிலை தான் கற்பு. இது பெண்ணுக்கு மட்டுமா ஆணுக்கு மட்டும், 2 பேருக்கும். இது 2 பேர். ஆனா குறிப்பா ஏன் பெண்ணு சொல்றாங்கன்னா, பெண் தான். இப்போ நாமெல்லாம் பெண் தானே, நாமெல்லாம் பெண் தான். இப்போ நாமெல்லாம் இவங்களெல்லாம் ஆண், எல்லாம் பெண் என்பது உடம்பு வச்சுதான். ஆன்மா பொறுத்திருக்கு ஆன்மா பெண் தான். ஆன்மா என்பது ஏன்னா இறையை சார்ந்து நிற்குதுல்ல, இது வந்து பெண் தான். இது அது ஆண் யார் தெரியுமா, முருகன் மட்டும்தான், முருகப்பெருமான் மட்டும்தான் ஆண். ஏன்னா அவன் தான் ஆண் இடத்துல வந்தான். சிவபெருமானத்துல வந்து முருகன் மட்டும்தான். நாம எல்லாம் எங்க வந்தோம், பெண் வயிற்று. நாம வந்து பெண்ணின் வழியாகத்தான் பிறப்பு. நம்ம சென்று சேருகின்ற இடம் எங்க, பெண் கிட்டதான். திருவருள் தான், அதை தாண்டி போக முடியாது. திருவருள் தான், திருவருள் தான் நம்ம கூட்டு போகணும். பெண்ணிடத்தில் துவங்கி பெண்ணிடத்திலே நிறைவு செய்யணும். இப்ப நாம் பெண் தானே. அதனாலதான் இந்த பெண்ணை இதுக்கு மேல நம்ம ஆசை இருக்கக்கூடாது. அதைத்தான் வள்ளலார் சொன்னார், மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும். மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும்னா உடம்பு இந்த பேர் இது பேர் நம்ம மேல நம்ம ஆசை வைக்க கூடாது முதல்ல. அதை சொன்னார். பெண்ணாசைன்னா பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு மட்டும் தான் சொன்னாரா வள்ளலாரு, பெண்களுக்கு சொல்லலையா? அப்ப பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டாமா அந்த பாட்டை, பெண்ணாசை மறக்க வேண்டும், பெண்ணுக்கு பெண்ணாசை மறக்க கேட்பாங்க நாளைக்கு வரவங்க. கண்டிப்பா பெண்ணாசை மறக்க எனக்கு எப்படி சார் பெண்ணாசை இருக்கக்கூடாது, அதான் பெண்ணு கேட்க மாட்டாங்க நாளைக்கு பார்த்து. அப்ப அது பெண்ணாசைன்றது ஆண் பெண் அந்த நிலையை சொல்லலை. பெண் என்பது உடலை குறித்தது, அது உயிர் என்பது பெண் என்பதனால் அதை குறித்து நிற்பதனால் அது சொல்ல பெண்ணாசை, இதை மறக்கணும் அப்படின்னு வச்சாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுது, கற்பு என்பது ஒன்றோடு இருப்பது தான் கற்பு, ஒரு பொருளோடு.
அப்போ பெண் கற்போடு விளங்குகின்றாரு யாருக்கு தெரியும்? கணவனுக்கு தான் தெரியும். அந்த ஒரு பெண் போறான்னு வச்சுக்க, இவள் கற்போடு விளங்குகின்றான் அப்படின்னு போய் யாரோ பார்த்து சொல்லி ஒரு கற்போடு விளங்கி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா யாராவது? இவங்களாம் கற்போடு யாருக்கு கற்போடு விளங்குனா யாருக்கு தெரியணும்? கணவனுக்கு தெரியும். கற்போடு விளங்குகின்றான். ஏன்னா தன்னோடு தன்னை மட்டுமே ஒரு பொருளாக கொண்டு வழிபாடு செய்யணும். கணவனுக்கு மட்டும் தானே தெரியும் கற்புன்றது. மனைவி கற்போடு விளங்குகின்றான் கணவனுக்கு தெரிஞ்சா போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க ஒரு மனைவி இருக்கா, இவ எல்லாரோடவும் இருக்காவ, எல்லாரோடவும் இருக்கா மட்டும் இல்ல, இவ கணவனோடவும் இருக்கா. ஆனா என்னதான் இவ கற்புன்னு தெரியலன்றார். இவளுக்கு அது இருள் என்று சொல்லப்படுகிற மலத்தை இங்க என்ன வழிபாடு சொல்றாரு? ஒரு பெண்ணாக உருவகிக்கின்றார். இருளை இது வரைக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு வந்தாரு, இருளை இங்க பெண்ணுன்னு சொல்றாரு. அது என்னவா? இருள் பாவை. அவங்க பேர் வைக்கிறார், மலத்துக்கு பேர் வைக்கிறார். அது பேர் தான் இருள் பாவை. அது என்னன்னா, பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தோன்றாத கற்பு. எல்லாத்தையும் இருக்கு, நானும் எல்லாத்தையும் தானே இருக்கு. மலன்றது எல்லாத்தையும் தானே இருக்கு. அவர்கிட்ட இல்ல சார், யார்கிட்ட இல்ல சார் சொல்ல முடியுமா? எல்லார்கிட்டையும் இருக்கு சார். இவர்கிட்டையும் அவன் கணவர்கிட்டையும் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கு. யாருக்கும் தெரியல, யாருக்கா தெரியுதா இருக்குன்றது? தெரியாம இருக்கு. ஒரு பொருளோடு ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் அது பொருளுக்கே தெரியாமல் இருந்தால் அது கற்பாகுமா? அவருக்கு தெரியணும்ல கற்பா இது என்ன, இதுக்கு என்னன்னு சொல்றதுன்ற. இது எல்லாரோடும் இருக்கு, இது எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா கணவன்கிட்ட இருக்கிற அறிவு எப்படி நான் அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கேன்ற மாதிரி உங்கள்கிட்ட மட்டும். இப்போ எனக்கு ஆணவம் இருக்கு, எனக்கு ஆணவம் இருக்குன்றது எனக்கு ஒன்று தெரியுது. இன்னொருத்தர் இருக்கு, அவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியலையே. எல்லார்கிட்டையும் இருக்கிற பொண்ணு யாருக்குமே தெரியாம இருந்தாங்கன்னா அப்ப அது என்ன கற்புன்னு சொல்றது? அது என்ன கற்புன்னு சொல்றது அப்படின்றாரு. ஒன்று இருக்கு, ஆனா எல்லாத்தையும் ஒன்று இருக்கு. யாருக்குமே அது ஒன்று இருக்குன்னே தெரியாம இருக்குது. என்ன வகையான கற்பு பாருங்க சார் அப்படின்றாரு. இது வரைக்கும் யாருமே இது மாதிரிலாம் சொன்னதே இல்லை. ஒரு இருளுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே இல்லை. பொருளோடு ஒன்று இருந்தால் நம்ம சொல்லுவோம், அது அவரோடு மட்டுமே எப்பொழுதும் இருப்பார். அவர் எப்பொழுதுமே அவரோட மட்டுமே இருப்பார். என்ன அது அவருடைய கற்பு நிலை, அவருடைய ஒன்று இருக்கும். அப்போ மற்றவர்களுக்கு தெரியும், இன்னொருவருக்கு தெரிய வரும் அவரோடு மட்டுமே இருப்பதனால அது கற்பு என்று. இந்த பொருள் எல்லாரிடமும் இருக்கின்றது, இது எல்லாரிடமும் இருக்கின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்படியே ஒரு கற்பா அப்படின்றாரு. ஒன்று இருத்தல் கற்பு தான், ஆனால் மற்றவருக்கு தெரிய வேண்டும் இல்லையா? அது ஒன்று இருக்கும் பொழுது இப்படிதான் இருக்குன்னு இப்படி தெரியாமையே இருக்கே எல்லார்கிட்டையும். இந்த கற்பை என்னன்னு சொல்றதுன்னு கேட்கிறார். இந்த கற்பை என்னன்னு சொல்றது? அதான் சொல்றாரு, பலரை புணர்ந்து இருக்கும் நிலை என்பது உயிரினுடைய அறிவை மறைத்து நிற்கும். உயிரறிவை மறைத்து உயிரினுடைய அறிவை மறைத்திருப்பது மட்டுமல்லாமல் அறியாமை என்பதை விளங்க செய்து கொண்டிருக்கின்றது. இது உயிருக்கு தெரியவே இல்லை சார். எனக்கு அப்படிதான் சார் இருக்கு. எல்லாரும் பேசும்போது எல்லாரும் பேசிட்டு இருப்போம், எனக்கு உயிரினுடைய அறிவை அறியாமை மறைச்சிட்டு பேசிட்டு இருப்போம். யாராவது பேசவே மாட்டாரு. ஏன் அப்படி? அதுக்கு அப்படி ஒரு கற்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு, சொல்ல முடியாத மாதிரி. அவர் என்கிட்ட தான் சார் இருக்க, அவருக்கு பாரு என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டோம். அது ஒரு கற்பு அப்படின்றார். அது எப்படி சொல்ற? எவ்வளவு பாருங்க. அதாவது தன்னிடத்தில் இருப்பதே தெரியாத அளவிற்கு தன்னை மறைத்தும் எல்லோரிடமும் புணர்ந்து நிற்கின்றதே அது புணர்தல்னு சொல்ற. ஒன்னாவே இருக்கு, பிரிக்க முடியாத ஒன்னாவே இருக்கு. இது என்னன்னு கற்புன்னு சொல்றதுன்ற. கற்பு என்றால் ஒன்று இருத்தல், ஒரு பொருளோடு நாம் ஒன்று இருத்தல் என்று கற்பு. அது ஒரு மிகப்பெரிய வரம். அது இறைவனோடு ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் இங்க என்ன இருக்குன்னா மலத்தோடு ஒன்று இருப்பதனால் எல்லா பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாதவன் எல்லா இடத்துலையும் இருக்கு. தன்னையும் காட்டிக்கொள்ளாமல் விளங்குகிறது. பொதுவாக கற்புகள் பிறருக்கு காட்டக்கூடிய ஒன்று அல்ல. நான் கற்போடு விளங்குகின்றேன் யாரும் சொல்லிட்டே இருப்பாங்களா? போயிட்டு கற்போடு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம் ஓரிரையில வழிபாடு செய்யணும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துல அவங்க பார்த்தாலே தெரியும். நாளை வரைக்கும் என்ன கூட என்ன பண்ணுவாங்க, பல வழிபாடு சைவ சிவ வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட சில வழிபாடெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ நடக்குது நாட்டில். அதுக்கெல்லாம் அப்புறம் வாங்க பிரபா போயிட்டுலாம், வாங்க பிரபா போயிட்டுலாம், வாங்க கூப்பிடுவோம், அழைப்பு பரலமாக வச்சுப்பாங்க. ஏங்க வர மாட்டேங்குது. நீங்க உங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்றீங்க போறீங்க, நாங்க கூப்பிடுறோம்ல, நீங்க கூப்பிடுங்க நான் வரல. எப்படி பாருங்க, நீங்க கூப்பிடுங்க நான் வரல, எல்லாருக்கும் கேட்டு நாங்க நீங்க கூப்பிடுறீங்க, இது நடக்குது வாங்க, நான் வரல, நாங்க எங்களுக்கு இருக்கு நீங்க வரணும்ல அப்படின்னா எப்படி நல்லா இருக்கா? இப்ப புரியுதா? ஏன் சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டே மணிகாசனா தெரியுதா? தயவு செஞ்சு எங்கிட்ட போயிட்டாரு. அவன் வேண்டாம்னு இருக்கானா அவன்கிட்ட போயிட்டாரு. மொத்தமா இருக்கானா அவன்கிட்ட போகாது.
அவன் என்ன பண்ண தெரியுமா, அவனுக்கு நீ போக ஆரம்பிச்சு அவனை கூப்பிட்டுட்டான்னா அவனுக்கு நீ போக வேண்டிய ஆயிடும். நம்ம தள்ளப்படுவோமா அந்த இடத்துக்கு, நம்ம வேற வழிக்கு. அப்ப நீங்க எதுக்கு அங்க போறீங்க, அவர் நம்ம இது பண்றாரு இல்லையா, அவன் போச்சு நெறி போச்சா போச்சு, அதோட போச்சு நெறி. யாரோட சேரணும் அவரோட மட்டும் சேரணும். சில பேர் வேண்டாம் ஐயா வணக்கம், அவ்வளவுதான் வணக்கத்தோடு விட்டுறணும், அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். நல்லா வாங்க எல்லாம். நெறி என்பதை சைவம் கட்டுப்பாடாக வைத்தது காரணம் என்னன்னா, இல்லைன்னா என்ன ஆயிடுச்சுன்னா கலந்துரும் எல்லாமே, அவ்வளவுதான். சைவம்லாம் அதுல ஞானசுந்தருக்கு முன்னாடி, அப்பருக்கு முன்னாடி, சித்தோபுக்கு முன்னாடி, சேக்கனாருக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி சைவம் இருக்குது. மணிவாசருக்கு முன்னாடி சைவம் இருக்கு. சைவம் திடீர்னு வந்து இவங்கெல்லாம் புதுசா ஆரம்பிக்கல, சைவம் ஏற்கனவே இருக்கு. ஆனா என்ன தெரியுமா இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு குறை. எல்லாத்துலயும் வள்ளலார் ஏன் சார் வரணும், 150 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் ஏன் வரணும், ஞானசுந்தர சுந்தரம் வந்து சேக்கரா வரணும், அருணைநாதர் தாய்மானவர்லாம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வள்ளலார் தனியா வர வைக்கணும்? வள்ளலார் வரணும்னா ஒரு காரணம் இருக்கும்ல. வள்ளலார் சொல்லிட்டு நான் வரணும், ஏன் வந்து தெரியுமான்றார். ஒரு வரலாறு தன்னுடைய அகச்சான்றாக தன்னுடைய வருகையை பதிவு செய்கிறார். அந்த உண்மையிலே அதை படிச்சு பாடலாம், வள்ளலார் பெருமாள் பாடலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஞானசுந்தரம் ஏன் நான் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. வந்து அருளாளர்களுக்கும் அவதார புருஷர்களுக்கும் தன்னுடைய வருகையை பற்றிய செய்தியை இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி தன்மார்க்க நெறி அடைவித்திடும் பொருட்டு இகத்தே பரத்தை பெரும் பொருட்டு இவ்வுகத்தே வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன். திருவருப்பா ஏன் வந்து தெரியுமா, நீங்க இன்பம் 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 முக்தி முக்தி சொல்றீங்களே, அது இங்கேயே நீங்க அடையலாம். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்தேன். இங்க எப்படி தரமா இருக்கீங்க எல்லாரும், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். வெளியில வெளிப்பாட்டா இருக்கான், முதல்ல பல பலன் இருக்கான், உள்ள ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து நான் துன்பம். அப்ப ஏன் நான் திருக்கூட்டம் இல்லை, ஒரு நெறியான நெறி பாதை இல்லை, அதனால நான் வர வேண்டியதா ஆயிடுச்சு. முகத்தே வருவிக்க உற்றேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய அந்த அவதாரம் அவங்களுக்கு பிறந்த நாளை என்ன சொல்லுவாங்கன்னா வருவிக்க உற்ற நாள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க பெருமக்கள்லாம் சொல்லும்போது. ஏன்னா சாமி அனுப்புனார், வாழையடி வாழையன்னா வந்த திரு கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்றோன்றார் வள்ளல். நான் அந்த ஞானசுந்தர பெருமான், அப்பர் சுந்தர், திருமூலர், மாணிக்கவாசகர் அந்த வழி இருக்கு இல்லையா, அந்த இந்த வழியில நானும் ஒருத்தராக தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னை பதிவு செய்தார் வள்ளல் பெருமான். ஏன் வராங்க அவங்களாம் வர வேண்டிய சூழல் என்னன்னா, ஏற்கனவே இருக்கு எல்லா செய்திகளும் இருக்கு, இதனால அதெல்லாம் பாழ்பட்டுட்டே இருக்கு. எல்லாத்துலயும் ஏதாவது புதுசா வந்து ஏதாவது கலந்துடுறாங்க, ஏதாவது நினைச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, அதோட உண்மைத்தன்மை என்ன ஆயிடுச்சு போயிடுது, இல்லாமல் போகுது. அப்ப என்ன தேவைப்படுதாங்க, அதை நிலைநிறுத்துவது பெருமக்கள் வர செய்கிறாங்க. அதுதான் கற்புன்னு பேர். இந்த ஓர் இறை என்பதை கொண்டு வருவதுதான் கற்பு. அதை சொல்றதுதான் அவதாரப்பட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு காலத்துலயும். வள்ளல் பெருமாள் வரைக்கும் இன்னைக்கு அருகுருநாதருக்கு எதுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றாங்கன்னா, ஒரு பொருளோடு நாம் ஒன்றி நமக்கு துன்பம் இல்லை, பொருளை இருந்து நாம் நீங்கி இந்த மலம் என்கின்ற பொருளோடு ஒன்றியே இருப்பதனால தான் நமக்கு துன்பம் என்பதை நமக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் யார் வரா, அருளாளர்கள் வராங்க. மிகப்பெரிய ஞானாசிரியர் பெருமக்களும் அருகுருநாதர்களுடைய திருவுருவம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, அந்த உருவத்தை நாம் சிந்தனையில் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு துன்பம் நீங்கும். தெளிவு எப்பொழுது நமக்கு, குருநாதருடைய திருமேனியை பார்ப்பது தெளிவு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே. திருமேனி காண்ட மேனி திருமேனி என்ன பார்க்கிறதே தூரமா இருந்து பார்த்துட்டோம், அதுவே தெளிவு தான். அதுவே மிகப்பெரும் நமக்கு தெளிவு. அது எப்போ தெளிவுன்னா, யாரோ ஞானி போல இருக்கு, நிறைய நூல்கள் படிச்சிருக்காரு போல, நிறைய கோயிலுக்கு போயிருக்காரு போல இருக்கு, நிறைய சாமி விட்டுருக்காரு போல இருக்கு. அப்படி இல்லை, சாமி அவர் தான் சாமி. கடவுள் உள்ள பெருமான் தான், ராஜேஸ்வரநாத பெருமான் தான் நமக்கு குருவாணி கொண்டு அருகுருநாதர் எழுந்திருக்கிறார் என்பதை உணரணும் நாம. அவர் சாமி கும்பிடுவார் போயிருக்கார், நிறைய பூஜைப்பட்ட விட்டார், நிறைய பாட்டு பாட விட்டார். அப்படி கிடையாது, அவர் தான் சாமி. உள்ள இருக்கிற சாமி எழுந்து வந்தாரா, சாமி எழுந்து நேரம் வரமாட்டார். எப்படி வருவாரு, குருநாதர் திருமேனியாக எழுந்து வருவார். அருட்குருநாதருடைய திருமேனியாக நமக்கு எழுந்தருளுகின்றார் என்பதை உணரணும் நாம. குருநாதரை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும், பெருமான் தான். நான் நேரம் வர முடியாது இல்ல, ஒரு காட்சி நமக்கு எப்படி அருள் திருமேனியாக காட்சி என்பதை உணர்ந்தோமே ஆனால் அது நமக்கு தெளிவை தரும். நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு இந்த மலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இதுல இருந்து பற்றுகள் நீக்கும்.
அதான் உண்மை பொருள். ஒரு நெறியில் அப்பதான் நிக்க வைக்கணும் நம்மள. ஒரு நெறியில் இருப்பதற்காக தான் நம்ம இப்போ வள்ளுவர் அவர் இது சொல்றாரு, பெண்ணோடு ஒரு பெண்ணை கண்டுவிட்டால் அவன் எப்படி அதோடு ஒன்றியே அப்படியே விலகி இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே மறந்து நிற்கின்றானோ, அப்படித்தான் நாம் அறியாமை என்பது எப்பொழுது நமக்கு நீங்கும் என்றால் எப்பொழுது நல்ல நூல்களை கற்கத் தொடங்குகின்றோமோ அப்ப என்ன பண்ணுது அறியாமை நீங்கும். பெண்ணை பார்த்துட்டான்னா பக்கத்துல எல்லாத்தையும் மறந்துடுறான். பெண்ணை பார்த்து விட்டா என்ன பண்ணுறது, பெண்ணோட இருந்துட்டாங்கன்னா இருந்து உலகத்தையும் மறந்துடுறான். அது எப்படி தெரியுமா இருக்கு, நூல்களை கற்க தொடங்கிய பிறகு எப்படி அறியாமை நீங்கி அறிவு பெறுகிறதோ அப்படி அரிதொரும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் செய்யுடை மாட்டுன்னு ஒரு பொருள் சொல்றது. அது பெண்ணோடு இருக்கும், பெண் இன்பத்தோடு விளங்கும் பொழுது அதை பண்ணி பார்த்துட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவியோட இருக்கான், மனைவியோட வெளியே போனது, மனைவியோட அங்கே போனோம், அப்படியே இருந்துடும். நீ இவ்வளோ இதெல்லாம் பண்ணிருந்தியா, அப்போ மரத்துல மறந்துடுறான்ல. அப்படிதான் அறியாமை அற்றுப்போகும் எப்பொழுது நல்ல நூல்களை அறிய தொடங்கும் பொழுது. நல்ல நூல்களை அறிய தொடங்கும் பொழுது அறியாமை அற்றுப்போவதை போலத்தான் நாமும் என்பதும் என்று ஒரு உதாரணம் சொல்றேன். நாமும் நல்ல நூல்களை கற்போம், இது போன்ற அறிவு சார்ந்த நூல்களை எல்லாம் கற்போம், சிந்தனைகளை எல்லாம் வளர்த்து கொண்டே இருப்போம். நாம் செப்பனிட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம்முடைய பணி. நாம் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கணும். நம்ம இருக்க முடியும், இருக்கணும். ஒரு நாள் விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதை படிக்கலாம், அது 2 நாளா படிக்கலங்க, என்னாச்சு சரிங்க இல்லைங்க ஐயா எனக்கு. அதாவது இந்த குளம் பார்த்தீங்களா, குளத்துல தண்ணி குடிக்கிறது தான், தண்ணி குளம் வச்சிருப்பாங்க குடிக்கிறது பயன்படுத்துறது தான். ஒரு 10-15 நாள் விட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா, அதனால ஃபுல்லா அப்படியே பாசி பறந்துடும். ஆனா முழுக்க அந்த குளம் முழுக்க என்ன ஆயிடும், பாசி படிஞ்சிடும். உடனே என்ன பண்றது, ஏன் பாசி பறந்தது அப்படியே போயிடுமா, நம்ம இல்ல ஒரு 4-5 கல்லை தூக்கி விசிறி அடிக்கிறோம், என்ன ஆகும் அப்படியே பாசி விலகும். இன்னும் 4-5 கல்லை போட்டு இப்படியே போட என்ன ஆகும், எல்லாம் பாசி வரும். அப்போ திருப்பி நாளைக்கு வரும்போது கொஞ்சம் கிட்ட வரும், ஒரு 2 நாள் விட்டு. அப்ப என்ன பண்ணோம், நம்ம தினம் கல் போட்டு இங்க பாசி பறந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், தினம் கல்லை போட்டுக்கிட்டே இருக்கணும், என்ன தினம் திருமுறை படிச்சுக்கிட்டே இருக்கணும், தினம் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பாசி டக்குன்னு. ஏன், இது மயக்கான இருள் நிறைந்த உலகம், இது எப்ப வேணா மாட்டோம். இப்ப நாம என்ன பண்ணுவோம், விளக்கு இருந்தா தான் இருள் நீங்கும் இல்லையா, விளக்கு இருக்கிறதுக்கு நம்ம சேஃபா இருக்கலாம் இல்லையா. காலை என்பது நமக்கு மாலை ஆகி இரவு வரும்பொழுது என்ன ஆயிடுது, பயம் வந்துடுது, இருட்டா இருக்குங்க ஐயா கொஞ்சம் பயமா, நாளைக்கு பார்த்துக்கலாமா. நம்ம ஏன் இருள் வந்து எதுக்கும் பயன்படாது இல்லையா. இப்போ இருளை நீங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், நம்ம ஒன்றும் அடிச்சு வெட்ட முடியாது, அது இப்படிதான் வரும் தான். விளக்கே நமக்கு இருந்து நைட்டு நேரம் வருது இல்லை, நம்ம பயந்தா போயிட்டோம். ஏன் நம்ம லைட்டு போட்டு வச்சிருக்கோம், டெய்லி வீட்டில் லைட் போட்டு வச்சிருக்கோம்ல, விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும். இருளே எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இவங்க சொல்லுவாங்க, வைத்தியநாத ஐயா சொல்லுவாங்க, இரவு உறங்கும் பொழுது கூட இந்த முழு இருட்டு இருக்கு பாருங்க, கும்மு இருட்டு பாருங்க, இது பக்கத்துலயே இருப்பாரு, பக்கத்துலயே இருக்க தெரியாது, அவன் பக்கத்துலதான் படுத்திருப்பாரு, அவர் இவர் பக்கத்துல படுத்துருக்காரே தெரியும், அவ்வளவு இருட்டு. எனக்கு லைட்டு போட்டாங்க ஐயா, இங்கமே ஒரு சின்ன லைட்டு போட்டுருக்கோம், ஞாபகம் வச்சுங்க. நம்ம உறங்கும் பொழுது ஒரு சிறு வெளிச்சம் இருக்கும், நாம இல்லைன்னா என்ன தெரியுமா ஆயிடும், பழைய இடத்துல இருந்த இடத்துக்கு போயிடுவது. நீங்க இருட்டுல தானே இருந்தது, இது கேவலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மா இருந்தது. உடம்பே வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தது, அறிவு இச்சை செயல், இந்த 3மே இச்சை ஞானம் செயல் சொல்றது 3மே செயல்படாம தான் இருந்தது. அறிவே செயல்படாம இருளுக்குள்ளேயே இருந்து உடம்பே பிறப்பே வரல, இன்னும் இருளுக்குள்ளதான் இருந்தது. அப்போ ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, அந்த எண்ணம் வரும் முழு இருட்டில் படுத்தா, இப்படியே இருட்டா இருக்கும். இருட்டிலே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், சின்ன லைட்டாவது லைட் எழுதி தான் நம்ம இரவு உறங்க கூட செல்லணுமா. அப்பதான் மூழ்கும் போது ஒரு சின்ன வெளிச்சம் இருக்குன்னு நினைப்பு இருக்கும். இல்லை கடன் திறக்கும் போதே இருட்டு இருந்து வச்சுங்களேன், அன்னைக்கு நாளை விடுவா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒளி என்பது மிக முக்கியமானது. ஆனால் அதே இடத்துல தான் இருளும் இருக்கு. விளக்கு அந்த இடத்தை விட்டு அகலும் பொழுது இருள் சூழ்ந்து விடுவதை போல இந்த உயிரையும் இறை என்கின்ற இறை அருள் என்கின்ற நீங்கும் பொழுது மனம் வந்து நம்மை பாதிக்க தொடங்கிவிடும். இந்த 1.5 மணி நேரம் ஐயா வந்து ஒரு 12:15 வரைக்கும் சொல்லுப்பா, 12:15 சொல்லுப்பாங்க. அதுக்கு பண்ணுறேன் இந்த 12:30 மணி வரைக்கும் நம்ம எங்கே இருந்தோம், 1.5 மணி நேரம் எங்கே இருந்தோம், 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பண்ணோம், முழுக்க சிந்தனையிலேயே இருக்கும். என்னென்னமோ டிவி போயிருக்கோம், என்னென்னமோ நியூஸ் விஷயம் நடந்திருக்கோம், ஊரில் என்னென்னமோ படம் போட்டுருப்பாங்க, எல்லாம் போச்சா, எல்லாம் போச்சாங்க ஐயா. தேவையில்லாத பேச்செல்லாம் நிறைய பேசியிருப்போம், என்னென்னமோ போயிருக்கோம். இந்த 1 மணி நேரமும் என்ன ஆச்சு, சிந்தனையாக இந்த 24 மணி நேரத்தில் இந்த 1.5 மணி நேரமும் குருநாதரோட வழிபாடு செய்த அந்த நேரமும் திருக்கோயில் இருந்த நேரம்லாம் நமக்கு என்ன
சிவப்புண்ணிய நேரம். நமக்கெல்லாம் போனஸ். அதுக்கு தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் நமக்கு மிகப்பெரும் ஒரு களமாக விளங்குகிறது, பேர் உதவியாக விளங்குகிறது. அதை செயல்படுத்தி இந்த நிகழ்வை எல்லாம் செயல்படுத்தி அருள்குருநாதனுடைய செந்நெறியில் நின்று இந்த நிகழ்வை இடைவிடாது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா வேகநாதன் ஐயா திருவடிகளையும் ஐயா மறை ஐயா அவர் திருவடிகளையும் இந்த நிகழ்வு தொடங்கும் முகமாக முன்னின்று இந்த நிகழ்வை எல்லாம் செந்நெறிப்படுத்தி தந்த நம்முடைய அருள்குருநாதன் ஐயா அவருடைய பொன்னார் திருவடி கிளம்பலை இந்த நேரத்தில் வணங்கி வாழ்ந்து போன்ற அருமையான செய்திகளை எல்லாம் கேட்டு சிந்தனையிலே அவர்கள் இந்த இதெல்லாம் விதைதான் இல்ல மரமா நினைக்காதீங்க, எல்லாம் விதை. அது முளைக்கிறதெல்லாம் அவங்க சிந்தனையிலிருந்து முளைக்கிறது தான். அது சிந்தனைகள் எல்லாம் செவிமடுத்த அடியார் பெருமக்களாம் அனைவரும் பொன்னார் திருவடி கமலங்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்ந்து இந்த திருக்கோயில இந்த கோயில் உண்மையிலே மாற்றதே இல்லை. இவ்வளோ காலம் சென்னையில் இருக்கோம், இந்த 40 வருஷமா சென்னையில் இருக்கோம், இவ்வளோ பெரிய கோயிலை பார்த்ததே இல்லை. இவ்வளோ என்ன சொல்றது ப்ரொடக்டிவா அந்த கோயில் வச்சிருக்காங்க. சுற்றி எல்லா பக்கமும் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் வரதே தெரியல. அந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்து இதெல்லாம் பாருங்க நமக்கு வாய்ப்பு. அவங்க இல்லைன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. இந்த வழிபாட்டு களம் நமக்கு இல்லைன்னா கிடைச்சிருக்காது. பார்த்துருக்கு இங்க கோயிலுக்கு போய் பாருங்க பார்ப்போமா, வர மாட்டேன், நாளைக்கு போவாங்க ஐயா, போக மாட்டாங்க. இந்த வழிபாடு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இங்க குருநாதர் நமக்கு இந்த வழிபாடு செய்ய இருக்கின்றார்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம், இந்த நிகழ்வுக்கு வரோம், இது பார்க்க இந்த தலத்தை தரிசிப்பதற்கும் ரொம்ப மிக கண்டிப்பா இது அப்படியே ஒரு பழமையான தலமா தான் இருக்கும். 300 வருடத்துக்கு பழமையான தலமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த அமைப்புகள்லாம் பார்த்தாலே கோயிலோட கல்லெல்லாம் பார்த்தாலே ரொம்ப இப்போ கட்டுற கோயிலெலாம் கட்டல, ரொம்ப காலத்துக்குள்ளே கட்டியிருக்காங்க தெரியும். அதுவும் இவ்வளோ ஒரு ரஷ்ஷான ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு கட்டிருக்க முடியாது. கண்டிப்பாக கடை தான் கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ கட்டியிருக்காங்கன்னு இல்லையா, பக்கத்தில் கடை வைக்க வந்துட்டு இருக்க ஒரு கடைக்கு அடுத்த கடைக்கு கடையே இல்லை, இவரே கேப் விட்டு அந்த இடத்த வச்சிருக்காரு. கடைக்காரரே சும்மா ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த கடை அடுத்த கடை வந்துருக்கு. செவரு பார்த்தா ஒரே செவரு தான் 2 பேருக்குமே இருக்கு கடையில. இவர் செவரே வைக்கல, அவர் ஒரு பக்கம் செவரு வைக்கல, அவருக்கு அந்த பக்கம் செவரு வச்சுக்கிட்டாரு அவர். இப்படிதான் கடைகள்லாம் இவ்வளோ நெருக்கமான இடத்துல இவ்வளோ பெரிய தலம், இவ்வளோ பெரிய அமைதியான ஒரு சூழல். இந்த நாம் எல்லாம் இங்கே இருந்து செவிமடுப்பதற்காக இந்த திருக்கோவிலாரும் இந்த கோவில் சிவாச்சாரியர் நிர்வாக பெருமக்கள் எல்லோருமே நமக்கு ஒரு துணையாக வழங்கினார்கள். மற்றும் திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து இந்த 3 குறளோடு இன்றைய தினம் நம்முடைய சிந்தனை நிறைவு செய்து நாம் சிந்திப்பது என்பது அடிக்கடி சொல்லலாம், நாம் நிறைய சிந்திப்பதை விட நிறைவாக சிந்திப்போம், சிந்தனைக்கு நிறைவாக வழங்கும் ஒரு மாதம் நம்முடைய சிந்தனைக்கு ஒரு விருந்தாக அமையும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய திருவருளுக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.